உங்கள் பிரச்சனை ஒரு பொருட்டே அல்ல. தேவனிடத்தில் எந்நேரமும் நீங்கள் போகலான்னா, அவரிடத்தில் என்ன வேணால் கேட்கலான்னா, அவரும் உங்களை ஏற்றுக்கொண்டு கேட்குறதெல்லாம் செய்வார்னா அதுவே போதும் இல்லைங்க. ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு அவங்க மனசில் அவங்க பிரச்சனை தான் பெருசாக இருக்குது இல்லையா? ஆனால் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பாரானால், நீங்கள் அவரிடத்தில் தைரியமாக எந்நேரமும் போக முடியும்னா, அவரும் உங்களை மனசார ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக என்ன வேணால் செய்ய ஆயத்தமாக இருப்பார்னா, இதை தாண்டி என்னங்க வேணும் வாழ்க்கையில்? என்ன பிரச்சனை வந்தால் என்ன, என்ன சவால் வந்தால் என்ன, என்ன குறை இருந்தால் என்ன, என்ன இருந்தாலும் அவர்கிட்ட நீங்கள் போகலாம், எப்போ வேணால் போகலாம், தைரியமாக போகலாம், என்ன வேணால் கேட்கலாம். நீங்கள் கேட்குறதெல்லாம் அவர் செய்வார்னா செய்வாராங்க? போக முடியுமாங்க அவர்கிட்ட? அந்த மாதிரி இன்றைக்கு செய்தியினுடைய நோக்கம் அதுதான். எது? இந்த மாதிரி யார் வேணா கடவுள்கிட்ட எப்போ வேணா தைரியமாய் எப்படி போகலாம் என்பதை பற்றி தான் இன்றைக்கு செய்தியே. அது எப்படிங்க போகலாம்? உண்மையா இது? வானத்தையும் பூமியும் படைச்ச கடவுள்கிட்ட தைரியமாக யார் வேணா போகலாமாங்க? என்ன வேணா கேட்கலாமா? அவரும் நம்ம கேட்குறதெல்லாம் செய்வாரா? இதெல்லாம் ஓவரா இல்லை? அது எப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செய்தி பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு நிச்சயத்தை பெறுவீர்கள் என்று நம்புகிறேன். அதுதான் நமக்கு தேவை. இன்றைக்கு நமக்கு என்ன தேவைன்னா விசுவாசம், ஒரு நிச்சயம். விசுவாசம்னா என்ன? ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு நிச்சயம். நான் போக முடியும் அவர்கிட்ட, கடவுள்கிட்ட போக முடியும், தைரியமாக போகலாம். அவர் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு, நான் வரணும்னு விரும்புகிறாரு, என்ன நேசிக்கிறாருன்ற ஒரு நிச்சயம் தான் நிறைய பேருக்கு இன்னைக்கு இல்லை. அந்த நிச்சயம் மட்டும் வந்துருச்சுன்னா பெரிய ஆள் ஆகிடுவாங்க. வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் மட்டும்தான் வேணும். அதை வச்சு தொடங்குனீங்கன்னா எங்கேயோ போயிடலாம். விசுவாசத்தை கொண்டு மற்றது எல்லாத்தையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி 1000 தேவை இருக்கலாம், வித்தியாசமான தேவைகளோடு நம்ம வந்திருக்கலாம். சிலருக்கு சரீர சுகம் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கலாம். சிலருக்கு வேலை தேடி கொண்டு இருக்கலாம், வேலை கிடைக்காமலே இருக்கலாம். சிலர் திருமண பிரச்சனைகளோடு இருக்கலாம், பிள்ளைகள் பெறாமல் இருக்கலாம். சிலருக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனாலும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லை. உங்களை எல்லாரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், என்னையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், நமக்கு உண்மையில் என்ன தேவைன்னா, நம்மை நேசிக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம எப்போ வேணால் போகலாம், என்ன வேணால் கேட்கலாம், நமக்காக எதையும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்ற ஒரு நிச்சயம். துளி அளவு கூட சந்தேகம் இல்லாமல் ஒரு நிச்சயம் நமக்கு வேணும். அதுதான் பெரிய தேவை நமக்கு. அதுதான் நமக்கு மெயின் குறை. அந்த குறைனால தான் மற்ற குறையை நாம் தீர்க்க முடியாமல் இருக்கிறோம். அப்போது சர்ச்சு ஒரு ஆவிக்குரிய ஆஸ்பத்திரி மாதிரி. ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க, டாக்டர்கிட்ட போகிறீங்க, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு இந்த வலிக்கு எதாவது மாத்திரை கொடுங்க, அதுதான் எனக்கு வேணும், என்னது வலி போகணும். ஆனால் டாக்டர் சொல்லுவார், இல்லை உனக்கு அது தேவையில்லைப்பா, இதுதான் தேவை, இந்த வலிக்கு பின்னால் காரணம் இருக்குல்ல. அப்படி அந்த மாதிரி சபைக்கு நீங்கள் வரும்போது சில நேரம் சபை ஆவிக்குரிய ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி, நாங்கள் ஆவிக்குரிய டாக்டர் மாதிரி. நீங்கள் இது எனக்கு தேவைன்னு நினச்சிக்கிட்டு வரலாம். ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம், இல்லை, அதை விட இதுதான் உங்களுக்கு தேவை, இது இருந்தால் அது சரியாயிடும். அப்போ என்ன நமக்கு தேவை? இன்றைக்கி கடவுள்கிட்ட தைரியமாக போகலாம் அப்படின்ற நிச்சயம் தேவை. கடவுள் என்ன நேசிக்கிறார் என்ற நிச்சயம் தேவை. தெரியுன்றது வேற, நிச்சயம் தேவை. கடவுள் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார், நான் எப்படா போய் அவரிடத்தில், அவருடைய பிரசனத்தில் போய், அவருடைய சிங்காசனத்துக்கு போய் கேட்டு பெற்றுக்கொள்வேன் காத்து கொண்டிருக்கிறார்ன்ற அந்த நிச்சயம். இந்த சபைக்கு வருகிற எல்லாருக்குமே கொஞ்ச காலம் இந்த சபைக்கு வந்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற காரியங்கள்லாம் எதுவுமே புதுசு கிடையாது. ஆனாலும் இன்றைக்கு அந்த நிச்சயம் உங்களுக்கு தேவைதான். அதனால் தான் பேசுகிறேன். இப்போ இந்த நிச்சயம் எப்படி வரும்? எதை வச்சு நாம் கடவுள்கிட்ட தைரியமாக போகலாம், அவர் நம்மளை ஏற்றுக்கொள்வார்ன்ற தைரியம் எது நமக்கு அதிகமாய் தெளிவாய் வெளிப்படுத்துதுன்னா சிலுவை, கல்வாரி சிலுவை இல்லையா? இப்போ நான் சொன்ன காரியங்கள்லாம் சிலுவையினால தான் உண்மையாய் இருக்கிறது. இயேசு சிலுவையில் செய்த காரியங்கள் மூலமாக தான் நாம் தைரியமாக அவரிடத்தில் போக முடியும்,
அவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் ஏன் உண்மைன்னா சிலுவை நடந்ததுனால தான் உண்மை. ஆகவே நாம் சிலுவையை தியானிக்க போகிறோம். சிலுவையை தியானிக்கணும்னா கல்வாரி சிலுவையில் இயேசு செய்த காரியங்களை நாம் படிக்கணும்னா, தியானிக்கணும்னா பைபிளில் பல இடங்களுக்கு போகலாம். பழைய ஏற்பாடும் சரி, புதிய ஏற்பாடும் சரி. ஆனால் நாம் மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு போக போகிறோம். எங்கே போகிறோம்? மார்க் எழுதின சுவிசேஷம். ஏன் இங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் என்ற அந்த தொடர் போதனையை இன்னிலிருந்து திரும்ப தொடருகிறோம். அதனால தான் இங்கே போகிறோம். இல்லைன்னா வேறு எங்கேயா கூட போயிருக்கலாம். தெரியாதவர்களுக்கு சொல்லுகிறேன், சிலர் இங்கே நம்ம சபைக்கு புதுசாக வந்து கொண்டிருக்கலாம், அல்லது சிலருக்கு பைபிளே கூட புதுசாக இருக்கலாம். ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறேன், வேதத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் என்று ஒரு புஸ்தகம் இருக்குது. மார்க்கு. உங்களுக்கு பைபிளை பற்றி ரொம்ப தெரியலன்னா இந்த பைபிள் ஆப் மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபோன்லேயே, சிலருக்கு ஃபோனில் பைபிள் படித்தாலே பிடிக்காது, அது செல்லாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, பைபிளே தெரியாதவங்களுக்கு, முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக ஆக்கி கொடுக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் அந்த மார்க்குன்ற புஸ்தகத்தை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். 15ஆம் அதிகாரம். அங்கே தான் நம்ம இன்றைக்கு படிக்க போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த புஸ்தகம் இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி, அதாவது அவர் என்ன செய்தார், அவர் செய்த அற்புதங்கள், அவர் கொடுத்த அருமையான போதனைகள், கடைசியாய் அவருடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலை பற்றிய புஸ்தகம். ஏற்கனவே கிட்டத்தட்ட 90% இந்த புஸ்தகத்தை நாம் படித்து முடிச்சிட்டோம். 90 செய்திகளை ஏற்கனவே நான் கொடுத்து விட்டேன். அப்போ ஏற்கனவே ஆண்டவராய் இயேசு எப்படிப்பட்டவர், அவர் என்னென்ன செஞ்சார், என்னென்ன போச்சார்னு நிறைய பார்த்துட்டோம். அவரை போல் யாருமே இல்லை பாருங்கள். அவரை போல் யார் அற்புதம் செஞ்சார்? பிசாசை ஒரே வார்த்தையினால் விரட்டினார், காற்றையும் கடலையும் ஒரே வார்த்தையினால் அதட்டினார், மரித்த லாசருவை ஒரே வார்த்தையினால் உயிரோடு எழுப்பினார். அப்போ செய்த அற்புதத்துக்கு ஈடனையா வேறு எதுவும் வர முடியாது பாருங்க. அவரை போல யாரும் செஞ்சதும் இல்லை, போதிச்சதும் கிடையாது. அவர் கொடுத்த போதனைகள், ஊமைகள்லாம் பார்த்தோம் இல்லையா? இயேசுடைய ஞானம் வேற லெவல். அவர்கிட்ட இருக்கிற இரக்கம், வேணுக்குன்னே பாவிகளோட போய் உட்கார்ந்து சாப்பிடுவார். சமுதாயம் ஒதுக்குகிறவர்களை அவர் அணைத்து கொள்வார். எந்த அளவுக்குன்னா, அன்றைக்கு இருந்த அந்த பெரிய பக்திமான்களுக்கு, மத தலைவர்களுக்கெல்லாம் பிடிக்கல, ஏற்றுக்கொள்ளவே முடியல அவங்களுக்கு. அது எப்படி தேவ மனிதன் சொல்லி எப்படி பாவியோட உட்கார்ந்து சாப்பிட்ற அப்படின்னாங்க. அவர் சொன்னார், நான் இப்படி தான் செய்வேன், போ, நான் பாவிகளுக்காக தான் வந்தேன், ஒதுக்கப்பட்டவர்களுக்காக வந்தேன், நான் எனக்கு யாரும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லுகிறவர்களுக்காக நான் வரல அப்படின்றார். வியாதி உள்ளவன் தானே டாக்டர்கிட்ட போகிறான், நல்லா இருக்கிறவனா டாக்டர்கிட்ட போகிறான், வியாதி உள்ளவன் தான் டாக்டர்கிட்ட போகிறான். அப்படிப்பட்டவர்களுக்காக தான் டாக்டர் இருக்கிறார். நான் ஒரு டாக்டர் மாதிரி வியாதி உள்ளவர்களுக்கு, பாவிகளுக்கு, வாழ்க்கையில் உதவி தேவைன்னு சொல்லுகிறவர்களுக்காக நான் வந்திருக்கிறேன். அவர்களோட நான் நேரம் செலவழிப்பேன், அவர்களோட உட்காந்து சாப்பிடுவேன், அவருடைய வாழ்க்கையை மாற்றுவேன், அவர்களை கவனிப்பேன். நீ கேட்குறதுக்கு யாருன்ட்டார் அவர். அப்போ இவரை போல் யாருமே இல்லை பாருங்கள். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சொல்லப்போனால் சிலுவையை பற்றியே கூட ஏற்கனவே நம்ம நிறைய காரியங்களை பார்த்து விட்டோம். மார்க்கு 15ஆம் அதிகாரத்துக்கு உங்களை திருப்ப சொன்னேன். மார்க்கு 15ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பி கொள்வோம். அங்கே இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். அதை பற்றி பல காரியங்களை ஏற்கனவே பார்த்துட்டோம். எப்படி அவர் கைது செய்யப்பட்டார், அவர் மேலே எப்படி தவறான குற்றச்சாட்டை சுமத்தினார்கள், அதன் அடிப்படையில் அவர் அநியாயமாக நியாயம் தீர்த்து மரண தண்டனையை கொடுத்து, அப்புறம் அவரை வாரினால் அடித்து, அதெல்லாம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? வாரினால் அடிக்கிறத பற்றி ஒரு ஃபுல் செய்தி பேசினேன் நான். அந்த வாரினால் அடித்தப்போ அதெல்லாம் முதுகெல்லாம் சதெல்லாம் கிழிஞ்சு வந்துட்டுருக்கோம், உழுத ஒரு நிலத்தை போல் ஆயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வாரினால் அடிக்கிறது 15ஆம் வசனத்தில் இருக்குது, மார்க்கு 15:15 இருக்குது. அதுக்கப்புறம் அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். 16லேருந்து 20 வாசித்தீங்கன்னா, இந்த ரோம போர்ச்சவர்கள்லாம் கேலி செய்கிறானுங்க. நீ தான் ராஜாவா அப்படின்னு தலையில் அடிக்கிறான். ஒரு கிரீடம் மாதிரி முட்கிரீடத்தை போட்டு தலையில் அடித்து, பெரிய ராஜாவா நீர். அப்புறம் சிலுவையை சுமக்க வைக்கிறாங்க, ஊர்வலம் மாதிரி நடத்துகிறாங்க.
அவமானத்தின் ஊர்வலம். சிலுவை சுமந்து கொண்டு இயேசு எருசலேமுக்கு வெளியே கூட்டிட்டு போறாங்க. அவரை ஊருக்கு வெளியே. ஏன்னா அவர் ஒதுக்கப்பட்டவர். சிலுவையில் அறையப்படுகிறவர்கள் ஊருக்கு வெளியே தான் அறையப்படணும் அப்படின்னு அவங்க வச்சுருந்தாங்க பாருங்க. ஏன்னா அதிலே ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, ஊருக்கு உள்ளே இல்லை, ஊருக்கு வெளியே. ஏன்னா நீ ஒதுக்கப்பட்டவன், ஊர்லேயே சொந்தம் கிடையாது நீ இப்போ. அப்போ ஊருக்கு வெளியே கொண்டு போய் அந்த கொல்கோத்தா என்ற அந்த மலையில் அவரை சிலுவையில் அறையிறதுக்கு முன்னால் அவருடைய சட்டையை உருவி அநேகமாக நிர்வாணமாய் அவரை சிலுவையில் தொங்க போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நான் ஏற்கனவே பேசிட்டேன். கை காலில் ஆணி அடித்து சிலுவையில் தொங்க விட்டாங்க. மேலே ஒரு போர்டை போட்டு இவர் தான் யூதருக்கு ராஜா அப்படின்னு, அதுவும் ஒரு கிண்டல், ஒரு கேலி. போகிறவங்க வரவங்கெல்லாம் ஹைவேக்கு பக்கத்தில் பாருங்க, அது அவரை பரியாசம் பண்ணினார்கள். இப்போ இதெல்லாம் ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம். 32ஆம் வசனம் வரைக்கும் ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம். இன்றைக்கு நான் வாசிக்க போகிற பகுதி மார்க்கு 15:33 39 வரை. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோய் எலோய் லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஒருவன் ஓடி கடற்காலனை காடியிலை தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொறுங்கள், எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். இன்றைக்கு இந்த பகுதியை நம்ம முழுமையாக பார்த்து முடிக்க முடியாது, தொடரும். இன்றைக்கு நாம் எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா அந்த 33ஆம் வசனம். 33ஆம் வசனம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அதாவது இயேசு கல்வாரி சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறப்போ ஒரு 3 மணி நேரம். 6ஆம் மணி நேரம்னா என்னங்க? 6ஆம் மணி நேரம் முதல்னா மத்தியானம் 12 மணி. அந்த காலத்தில் காலைல 6 மணிலேருந்து தான் எண்ணெய் தொடங்கினாங்க. இப்போ 6ஆம் மணி நேரம்னா மத்தியானம் 12 மணி முதல் 9ஆம் மணி நேரம்னா 3 மணி, 12 noon to 3 PM. அந்த 3 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த அந்தகாரத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆனால் 34லிருந்து 39ஆம் வசனங்களை பற்றியும் சில காரியங்களை சொல்லுவோம். அந்த அந்தகாரத்தை பற்றி என்ன பார்க்க போகிறோம்? யார் இந்த அந்தகாரத்தை வரப்பண்ணினார்? ரெண்டாவது, அந்த அந்தகாரத்தில் அந்த இருளில் யார் இருட்டாக்கினது? அந்த இருளில் என்ன நடந்தது? இதிலிருந்து நாம் எப்படி பயன்பெறுகிறோம்? யார் இருட்டாக்கினது பூமியை? அந்த இருளில் என்ன நடந்தது? நாம் எப்படி பயன்பெறுகிறோம்? டெய்லி இருள் வரதான் செய்து, இருட்டாகுது. இன்றைக்கி சாயங்காலம் கூட இருட்டாகும், நேற்று சாயங்காலமும் இருட்டாச்சு. இப்போ அதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இங்கே என்ன பெரிய விஷயம்னா, பட்ட பகலில் மத்தியானம் 12 மணிக்கு எங்கேயாவது இருட்டாகுமா? அதுவும் ஏதோ ஒரு ஃப்ளாஷ் மாதிரி கிடையாது. இது 3 மணி நேரம். ஒரு செகண்ட் இருட்டாச்சு, அப்படி 3 மணி நேரம் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இப்போ இது யார் இப்படி இருட்டாக்கினது? யார் இதுக்கு காரணர்? யார் இதை செய்தார்? இதை நாம் யோசிப்பது அவசியம். ஏன்னா நீங்கள் கல்வாரி சிலுவையை உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்க, மற்றும் பைபிளையே கூட அறகுறையாக வாஸ்தா என்ன ஒரு புரிந்து கொள்ளுதலுக்கு வரலான்னா, மனிதர்கள் தான் இயேசுவை இப்படி பாடுபட வச்சாங்க, எப்படி மனிதர்கள் தான் இயேசுவை அடித்தாங்க. ஏன்னா நிறைய மனுஷன் தான் செஞ்சான், உண்மைதான். அவரை காட்டி கொடுத்தது யார்? மனுஷன். அவரை கைது செஞ்சது யார்? மனுஷன். அவர் மேலே தவறான குற்றச்சாட்டை எழுப்பினது யார்? மனுஷன்.
அநியாயமாக நியாயம் தீர்த்து மரண தண்டனை கொடுத்தது யார்? மனிதர்கள். மனித ஒரு கோட்டு, யூத கோட்டு, அப்புறம் பிலாத்து, ரோமர்களுடைய அந்த ஆளுநர். அப்போ எல்லாம் மனிதர்கள் தான் செஞ்சாங்க, உண்மைதான். அப்புறம் ரோம போர்ச்சவர்கள் அவனுங்க தான் அவரை அரைஞ்சாங்க, அவரை வாரினால் அடித்தாங்க, அவரை தலையில் அடித்தானுங்க, அவரை பரியாசம் பண்ணினானுங்க. இதெல்லாம் மனிதர்கள் தான் செஞ்சாங்க, உண்மைதான். அவரை அவமானப்படுத்தினானுங்க, கை காலில் ஆணி அடித்தான். மனுஷன் தானே. அப்போ இவ்வளோ மனுஷன் செஞ்சதுனால நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க பாருங்க, மனுஷன் தாங்க செஞ்சான், மனுஷன் தாங்க இவருடைய மரணத்துக்கு காரணர். மனிதர்கள் தான் இவருடைய மரணத்துக்கு காரணம், இவருடைய பாடுக்கு காரணம். அப்போது இது நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்துருச்சுங்க, பாவங்க. இயேசு இந்த பொல்லாத மனிதர்கள் இப்படி செஞ்சிட்டாங்க. அதனால தான் இந்த டீட்டெயிலை கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம பார்க்குற டீட்டெயில் இந்த சிலுவையில் நிறைய காரியங்கள் நடக்குது பாருங்கள். இயேசு சிலுவைக்கு போகிற அந்த பாதையே ரொம்ப பாடு நிறைந்த ஒரு பாதை. அப்புறம் சிலுவையில் அவர் தொங்குறப்பவும் அவரை என்னென்னமோ பண்ணுறானுங்க, எல்லாம் உண்மைதான். ஆனால் இங்கே நடக்கிற இந்த சம்பவம், இந்த இருள் மற்றும் இதற்கப்புறம் இயேசு கதறின அந்த ஒரு கதறல், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. இந்த 2 வசனம் நான் நினைக்கிறேன், இங்கே பாருங்க, மார்க் 15, 33, 34, இந்த 2 வசனங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க என்ன தெரியுது, இதை மனிதர்கள் செய்யலை, மனிதர்கள் செஞ்சிருக்க முடியாது. நிறைய செஞ்சான் உண்மை, ஆனால் இருள் அவனா கொண்டு வந்தான். பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாகும்படி மனுஷனா செஞ்சான். மனுஷனுக்கு அப்படிப்பட்ட பவர் இல்லை. சிலர் நினைக்கலாம் பிசாசு செஞ்சிருப்பான்னு. பிசாசுக்கும் அப்படிப்பட்ட பவர் கிடையாது. பிசாசை தயவு செய்து கடவுள் ஆக்கிடாதீங்க. பிசாசு கடவுளுக்கு ஈக்குவலே கிடையாது. இறுதியாக தேவன்தான் இயற்கையின் சக்திகளை கண்ட்ரோல் பண்ணுகிறார், ஆளுகிறார். பிசாசு மனுஷனுடைய பாவத்தின் மூலமாக இந்த உலகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான்றது உண்மை. ஆனால் அவனுக்கு இப்படிப்பட்ட பவர் கிடையாதுங்க. சிலர் சொல்கிறாங்க, சரிங்க மனுஷன் செய்யலை, பிசாசு செய்யலை, ஆனால் இது நேச்சுரல் காசஸ். இது எப்படி இயற்கையாக சில நேரம் இப்படி நடக்குதுங்க. அது என்னென்னா அந்த சோலார் எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோலார் எக்லிப்ஸ், அதாவது சூரியன் இங்கே இருக்குது, பூமி இங்கே இருக்குது, இதுக்கு நடுவில், சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் வந்துருச்சுன்னா, கரெக்டான ஒரு ஆங்கிளில் இருந்ததுன்னா சில நேரம் சூரிய ஒளி பூமியில் படாதபடிக்கு தடுத்து நிறுத்தும். அது பேர் தான் அந்த சோலார் எக்லிப்ஸ். ஸோ சிலர் என்ன சொல்கிறாங்க, இது அப்படிங்க, இது ஒரு இயற்கையாக ஒன்று நடந்தது, கரெக்டாக அந்த நேரத்தில் நடந்தது, தற்செயலாக அந்த நேரத்தில் நடந்தது, அதை பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இருளில் என்ன நடந்ததுன்னு ஒரு செய்தி தேவையா? ஆனால் இது ஒரு சோலார் எக்லிப்ஸாக இருந்திருக்க முடியாது. ஏன்னா சோலார் எக்லிப்ஸ் ஒரு சில நிமிடங்களுக்கு தான் வரும்ன்றாங்க. இது போய் நீங்கள் சயின்ஸில் படித்து பார்க்கலாம். ஒரு சில நிமிஷம் தான், மேக்சிமமே ஏதோ 8 நிமிஷத்துக்குள்ளே தான் அது இருக்க முடியும் அப்படின்னே சொல்கிறாங்க. 7.5 நிமிஷத்துக்கு மேலாம் இருந்ததே இல்லை. இது 3 மணி நேரம், ஏதோ ஒரு சில நிமிடங்கள் இருட்டாச்சுன்னு கிடையாது. இது சோலார் எக்லிப்ஸாக இருக்க முடியாது. இன்னொரு காரணம் என்ன, இது இந்த பௌர்ணமியின் காலத்தில் நடந்தது. பஸ்கா பாருங்கள், இயேசு சிலுவையில் அறையப்பட்டப்போ அது பஸ்கா காலம். பஸ்கா பௌர்ணமியை பார்த்து தான் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஃபுல் மூன். அப்போ அந்த நேரத்தில் சோலார் எக்லிப்ஸ் நடக்க முடியாது. இது நார்மலே கிடையாது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடந்த ஒரு காரியம். இது சூப்பர் நேச்சுரலாக நடந்தது. அப்போ இது யார் தான் செஞ்சது? மனுஷன் இல்லைன்னா, பிசாசு இல்லைன்னா, நேச்சுரல் காசஸும் இல்லைன்னா யாருங்க செஞ்சது? கடவுள், தேவன் தான் இருட்டாக்கினார். அந்த 3 மணி நேரத்தில் அந்த இருளை கொண்டு வந்தது யார்? தேவன். பட்ட பகலில் மத்தியானம் 12 மணிக்கு பூமியை இருட்டாக்கினார். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன் என்று சொல்கிறார் தேவன். பகலும் முடியது, இரவும் முடியது என்று அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது வேதத்தில். நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலம் ஆகும். இதெல்லாம் தேவனை பற்றி தான் வேதம் போதிக்குது பாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்றுன்னு 33ஆம் வசனம் சொல்லுது. 34 அடுத்த வசனமே என்ன சொல்லுது? இதுக்கும் தேவனுக்கும் ஏதோ சம்பந்தம்ன்ற மாதிரி இருக்குது பாருங்க. எப்பவுமே பைபிள் வாசிக்கிறப்போ ஒரு வசனம் புரியலன்னு என்ன பண்ணோம், அடுத்த வசனத்தை
வாசிக்கணும். ஒரு வசனம் புரியலன்னா என்ன பண்ணணும்? அடுத்த வாசித்துக்கிட்டே இருங்க, புரிஞ்சிடும். புரியலங்க, வாசித்துக்கிட்டே இருங்க, புரிஞ்சிடும். 33 புரியலையா? 34 பாருங்க. 34 இயேசு என்ன சொல்றாரு? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்போ தேவனுக்கும் நடந்த வந்த இந்த இருளுக்கும் என்னமோ சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி தானே இருக்கு. அப்போ இந்த இருளை உண்டு பண்ணினவர் யாரு? தேவன். எல்லாம் சொல்லுங்க, தேவன். இது ரொம்ப முக்கியம். கல்வாரி சிலுவையில் இயேசுனுடைய பாடுகளுக்கு காரணர் வெறும் மனுஷன் அல்ல, அல்லது வெறுமையா பிசாசன் மட்டும் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் மேல தேவன் என்னத்தையோ செய்கிறார். இருட்டாகிட்டு என்னமோ செய்கிறார். என்ன செய்கிறார்? அந்த இருள்ல என்ன நடந்தது அதை பார்ப்போம். இருள்ல என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னு இங்க சொல்லப்படலை. இங்க மார்க் 15:33 வசனத்தில் அல்லது அடுத்த வசனத்திலேயோ சுற்றி இருக்கிற வசனங்களையோ வெளிப்படையாய் இதுதான் இருள்ல நடந்ததுன்னு நமக்கு சொல்லப்படவில்லை. முதல்ல அதை கவனிங்க. ரெண்டாவது, அப்படி வெளிப்படையாய் சொல்லப்படாட்டிலும் நமக்கு சில க்ளூஸ், ஹிண்ட்ஸ், மறைமுகமாய் சில காரியங்கள் இருக்குது. அதை கவனிப்போமானால் நாம் இதை புரிந்து கொள்ளலாம். அதாவது சுற்றி இருக்கிற வசனங்களில் இந்த இப்போ நான் வாசித்த இந்த பேரால வெளிப்படையாக சொல்ல இருள் என்ன நடந்தது, ஆனாலும் அதை கரெக்டாக அதில் இருக்கிற காரியங்களை கவனிச்சிங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, வேதத்தில் இதை குறித்த வெளிச்சம் மற்ற இடங்களில் வெளிப்படையாகவே இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற க்ளூஸை முதல்ல பாருங்கள். இங்கே இருக்கிற ஹிண்ட்ஸ் என்ன மாதிரி ஹிண்ட் இருக்குது? என்ன நடந்ததுன்னு வெளிப்படையாக தெரியல, ஆனால் 2 காரியங்கள் நமக்கு தெரியும். என்ன நடந்ததோ, அந்த இருளில் என்ன நடந்ததோ அது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அது ரொம்ப பெரிய ஒரு காரியத்தை சாதித்தது. இந்த 2 காரியங்களும் இங்கேயே நீங்கள் கவனிச்சிங்கன்னா பார்த்துருவீங்க. இருளில் என்ன நடந்தது வெளிப்படையாக தெரியல, ஆனால் என்ன நடந்ததோ அது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. பெரிய ஒரு சாதனையை அதனால சாதிக்கப்பட்டது. ஏன் அப்படி சொல்கிறேன் நான்? பயங்கரமாக இருந்ததுன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஏன்னா 33 சொல்லுது 3 மணி நேரம் அந்தகாரம் உண்டாயிற்று. 34 என்ன சொல்லுது? 9ஆம் மணி நேரத்திலே, அதாவது 3 மணிக்கு அந்த இருள் முடிகிற அந்த நேரத்தில் இயேசு என்னன்னு கதறாரு? அந்த வார்த்தையில கதறாரு, என் தேவனே. அவர் கதறதை பார்க்குறப்பவே நமக்கு தெரியுது அந்த 3 மணி நேரத்தில் பயங்கரமாக என்னமோ நடந்திருக்குன்னு, இல்லையா? இல்லைன்னா அப்படி கதறுவாரா? அப்போ இருட்டாவது 3 மணி நேரம் என்னமோ நடக்குது. என்ன நடந்ததுன்னு குறிப்பாக நமக்கு தெரியல. ஆனால் அதன் முடிவில் தான் இயேசு இது வரைக்கும் கதறாத விதத்தில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். அது இந்த 3 மணி நேரத்தில் நடந்ததனுடைய விளைவு. அதனால தான் சொல்கிறேன், என்ன நடந்ததோ அது ரொம்ப பயங்கரமானது. ரெண்டாவது, என்ன நடந்ததோ அது ரொம்ப பெரிய ஒரு சாதனையை சாதித்தது. அதனால ஒரு பெரிய சாதனை சாதிக்கப்பட்டது. ஏன் அப்படி சொல்கிறேன்? எதை வச்சு நான் சொல்கிறேன்? நீங்கள் இங்கே முக்கியமான வசனங்கள் 33, 34, அப்புறம் 35, 36 அவ்வளோ முக்கியம் இல்லை. ஏன்னா இவனுங்க ஒன்றும் தெரியாதவனுங்க என்னத்தையோ உளறிட்டு இருக்கானுங்க. 35, 36 அவ்வளோ முக்கியம் கிடையாது. இயேசு கேலி செய்யணும்னு பார்க்குறவன் அவன் குறுக்க நின்று என்னத்தையோ பேசின்னு இருக்கான். அவர் எலோய் எலோய் லாமா சபக்தானின்னு கூப்பிட்டார்ல, அந்த எலோய் எலியான்ற மாதிரி இருக்கிறதுனால ஒருவேளை அவர் எலியாவை கூப்பிட்றாரு போல இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம், எலியா அவரை ரட்சிக்கிறாரான்னு பார்க்கலாம் அப்படின்னு என்னத்தையோ பேசின்னு இருக்காங்க. முக்கியம் இல்லாத ஒரு காரியத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே அதை ரொம்ப பெருசாக பார்க்க வேண்டாம். 37 பாருங்க. அடுத்தது, இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்புறம் 38, அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. சரி, அப்போ முக்கியமான வசனம் எப்படி வாசிக்கணும்? 33, 34, 37, 38. இருள் வருது. இருளினுடைய முடிவில் தான் இயேசு கதறாரு. அப்புறம் சத்தமிட்டு ஜீவனையே விடுறாரு. 37. அப்புறம் அவர் செத்த உடனே என்ன நடக்குது? தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அதை வச்சு என்ன புரிஞ்சுக்கிறது? தேவாலயத்தில் பாருங்க,
பழைய ஏற்பாட்டு தேவாலயத்தில் 3 பகுதி இருந்தது. அவுட்டர் கோட், வெளிப்புறம், அங்கே வந்து பொதுவாக ஜனங்க வரலாம், யூதர்கள் வரலாம். அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்தில் வெறும் ஆசாரியர்கள் மட்டும்தான் போக முடியும், ப்ரீஸ்ட் மட்டும்தான் போக முடியும், எல்லா யூதர்களும் போக முடியாது. அதுக்கப்புறம் இன்னொன்று இருந்தது, மகா பரிசுத்த ஸ்தலம். அப்போ 3 பகுதி, 3 பிரிவு. ஒன்றில் வந்து பொதுவாக யூதர்கள் வரலாம், 2வதுல வந்து வெறும் ஆசாரியர்கள் மட்டும்தான் வரலாம், 3வதுல வெறும் பிரதான ஆசாரியன் மட்டும்தான் வருஷத்தில் ஒரு நாள் அதுக்குள்ளாக போகலாம். ஏன்னா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் தேவனுடைய பிரசனம் இருக்குது என்று அடையாளப்படுத்தப்பட்டது சில காரியங்கள் மூலமாய். தேவனுடைய பிரசனம் எங்கே இருக்குது? ஆலயத்தில் இருக்குது. குறிப்பாக ஆலயத்தில் எங்கே இருக்குது? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்குது. ஆகவே அதில் லேஸில் போயிட முடியாது, எல்லாரும் போயிட முடியாது, எப்போவுமே போயிட முடியாது. வருஷத்துக்கு ஒரு நாள் தேவனே சொன்னார் நீ வரலான்னு. அதுவும் யார் வரலாம்? பிரதான ஆசாரியன். அதுவும் எப்படி வரலாம்? தனக்காக பலி செலுத்தணும். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் இருக்குது பாருங்கள். பாவ நிவாரண நாள் என்ற அந்த ஒரு நாளில் தான் பிரதான ஆசாரியன் தனக்காக பலி செலுத்தி, தேசத்துக்காக பலி செலுத்தி, அப்புறம் நடுக்கத்தோடு தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவன் போனான். ஏன்னா தேவன் பரிசுத்தர், மனிதர்கள் வந்து பாவிகள், தேவன் மட்டும் மகா பரிசுத்தர். இந்த பரிசுத்த தேவன் பாவத்தை கண்ணோக்கி கூட பார்க்க முடியாது, பாவிகளை லேஸில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சொன்னேனே செய்தி ஆரம்பத்தில், நீங்கள் வந்து எப்போ வேணால் கடவுள்கிட்ட போகலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இவர் ரொம்ப பரிசுத்தர், நாம் ரொம்ப பாவி. சிலர் சொல்லலாம் நான் எங்கெங்க பாவி, மற்றவர்களோட ஒப்பிடலைங்க உங்களை. மற்றவர்களோட ஒப்பிட்டா நீங்கள் சூப்பரான ஆட்கள், நானும் சூப்பர். எத்தனையோ பேரை விட நான் பெட்டர், நீங்களும் பெட்டர். அப்படி சொல்லுங்க. அவர் வந்து பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறாரு. கடவுள் வந்து பர்ஃபெக்ட் பரிசுத்தருங்க. அவர்கிட்ட ஒரு குறையும் இல்லை. நாமளும் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அதனால தான் நமக்கு மனசாட்சியை கொடுத்து எப்போவுமே கரெக்டாக செய்யலைன்னா மனசாட்சி நம்மளை உறுத்தும். செட்டப் பண்ணி வச்சுட்டார் இந்த மாதிரி. அவர் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே ஒரு செட்டிங்கை வச்சு எப்போ தப்பு பண்ணாலும் மனசாட்சி உறுத்துற மாதிரி வச்சுட்டார்ல. ஏன்னா அவர் ஒரு நம்மகிட்டருந்து பர்ஃபெக்டான ஒரு நீதியை எதிர்பார்க்கிறார். அப்போது அதனால தான் என்ன சொல்லி வச்சுருந்தார் பழைய ஏற்பாட்டில், யார் வேணால் எப்போ வேணாலும் வர முடியாது. வருஷத்தில் ஒரு நாள் ஒரே நபர் நடுக்கத்தோடு தான் வரணும். அதன் மூலமாக சில காரியங்களை ஜனங்க கற்றுக்கணும். இவர் பரிசுத்தர், நாம பாவிகள், லேஸில் அவரை நெருங்க முடியாது, இந்த பாவத்தை டீல் பண்ணாமல் அவரிடத்தில் நெருங்க முடியாதுன்றதை ஜனங்க கற்றுக்கணுன்றதுனாலே அப்படி நியமித்தார் தேவன். அப்போ அந்த ஆலயம் இருக்குது பாருங்க. இயேசு கல்வாரி சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறப்போ அந்த கொல்கொத்தா மலையில் அவர் தொங்கிட்டு இருக்கிறாரு. அங்கேருந்து பார்க்கலாம் ஆலயம் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த உலகத்தில் அது ஒன் ஆஃப் த ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு மாதிரி இருந்ததுன்றாங்க எருசலேமுடைய தேவாலயம். அந்த ஆலயத்தில் இவர் செத்த உடனே அந்த ஆலயத்தில் திரைச்சீலை, ஒரு கர்டன் இருக்குமா பாருங்கள். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவில் இது ரெண்டுத்தையும் பிரிக்கிறதுக்கு ஒரு பெரிய கர்டன் இருக்கும். இவ்வளோ திக்காக இருக்கும்ன்றாங்க. திக்னஸ் மட்டும் இவ்வளோ இருக்கும் அப்படின்றாங்க. ரொம்ப ஹைட்டு, ரொம்ப வித்து எல்லாம். அந்த கர்டன் வந்து அந்த திரைச்சீலை வந்து மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. எல்லாம் சொல்லுங்க, கிழிந்தது. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அப்படின்னா இப்போ யார் வேணா எப்போ வேணா இயேசுவின் மூலமா போகலாம், அதான் அர்த்தம். இதுக்கு முன்னால் அந்த கர்டன் இருக்கிறதே என்னத்தை சொல்லுச்சு? இதை தாண்டி வராத, தாண்டி வந்தா அவ்வளோதான். நீனு இது தாண்டி வரணும்னா உன்ட்ட எந்த பாவமும் இருக்கக்கூடாது. இது தாண்டி வரணும்னா நீ வந்து இதுக்கு ஏற்ற ஒரு தகுதி பெற்றிருக்கணும். நீ ஒரு தப்பு கூட செஞ்சிருக்கக்கூடாது. அப்படி செஞ்சிருந்தா இதுக்கு ஏற்ற காரியங்களை செஞ்சு இதெல்லாம் பண்ணிட்டு தான் வரணும். ஜாக்கிரதை அப்படின்றதுக்கு தான் அந்த கர்டனே இருந்தது. இப்போ அந்த கர்டன் கிழிஞ்சிருச்சுன்னா என்ன சொல்லுது? யார் வேணா இந்த இயேசுவின் மூலமாய் வரலாம். இது எப்படி சாதிக்கப்பட்டது? இது இருள் வந்தது. முடிவில் இயேசு கதறார், ஏன் ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர்? அப்புறம் சத்தமிட்டு ஜீவனே விடுறாரு. கர்டன் கிழிஞ்சிருச்சு. பெரிய சாதனை, பெரிய சாதனை. உலகத்தில் பேசுகிறாங்க இதுதான் பெரிய சாதனை, அதுதான் பெரிய சாதனைன்னு. இதுதான் வேர்ல்டு ரெக்கார்டு, அதுதான் வேர்ல்டு ரெக்கார்டு. இவர் ரெக்கார்டு அவர் பீட் பண்ணிட்டார், அவர் ரெக்கார்டை. நம்ம மனிதர்கள் வந்து நம்முடைய சாதனைகள் தான் நம்ம கண்ணுக்கு பெருசாக தெரியுது இல்லையா?
அதெல்லாம் நத்திங் பாருங்க. கடவுள்கிட்ட யார் வேணா போகலாம், எப்போ வேணா போகலாம், ஈஸியாக போகலாம், தைரியமாக போகலான்றதை சாதித்தவர் இயேசு. கல்வாரி சிலுவையில் அவர் செய்த காரியத்தின் மூலமாய் அதை சாதித்தார். அப்போ அதனால தான் சொல்கிறேன், அந்த இருட்டில் என்ன நடந்ததுன்னு நமக்கு குறிப்பாக இங்கே சொல்லப்படவில்லை, ஆனால் பயங்கரமாக என்னமோ நடந்தது. இதன் மூலமாக பெரிய ஒரு சாதனை சாதிக்கப்பட்டது. இது ரொம்ப பெரிய சாதனை. ஏன்னா கடவுள்கிட்ட யார் வேணா எப்போ வேணா தைரியமாக போகலான்னா அதுக்கு மேலே வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லைங்க. தேவையே கிடையாது. அவரும் நம்மளை ஏற்றுக்கொள்வார்னா, அவரும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா, அவரும் நமக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருப்பார்னா, இதுக்கு மேலே வேறு எதுவுமே நமக்கு வாழ்க்கையில் தேவை இல்லை பாருங்க. சரி, அப்போது என்ன நடந்ததோ ரொம்ப பயங்கரமாக இருந்தது, ரொம்ப பெரிய சாதனை அதனால் உண்டாச்சு. இன்னொரு காரியமும் கவனிக்கணும். சரி, இப்போ அந்த இருட்டில் என்ன நடந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னா இந்த 2 க்ளூவோடு சேர்த்து இதையும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? பைபிளில் இருளுக்கு சில அர்த்தங்கள் உண்டு, சில அர்த்தங்கள் உண்டு. இந்த இருள் வெளிச்சம் என்றது பைபிளில் ரொம்ப திரும்ப திரும்ப வரும். இதுக்கு பெரிய ஒரு அடையாள அர்த்தம் உண்டு, மெட்டஃபாரிக்கல் மீனிங் இல்லையா? பைபிளில் இருளுக்கு என்னென்ன அர்த்தங்கள் உண்டு? முக்கிய அர்த்தங்கள். ஒன்று இருள் ஒழுங்கின்மைக்கும் வெறுமைக்கும் அடையாளமாய் இருக்குது. இது ஆதியாகமம் 1:2 பார்க்கலாம். இன்னொன்று பைபிளில் இருள் பாவத்துக்கு அடையாளமாய் இருக்குது. கரெக்டு தானே? ஒளியில் இருக்கிறீங்கன்னா பாவத்தில் இல்லை, இருளில் இருக்கிறீங்கன்னா பாவத்தில் இருக்கிறீங்க. இயேசு தேவ ஒளியாய் இந்த பூமிக்கு வந்தார், பூமிக்கு ஒளியாய் வந்தார். ஆனாலும் ஜனங்கள் அவரை விரும்பலை, அவர்கள் இருளே இருக்க விரும்பினார்கள் என்று யோவான் 3:19-20 சொல்லுது. அதாவது இருள் பாவத்துக்கு அடையாளமாய் இருக்குது. ஆனால் எல்லாத்தை விட இந்த கான்டெக்ஸ்ட் இங்கே நாம் பார்க்குற இன்றைக்கு பார்க்குற காரியங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிற ஒரு அர்த்தம் என்னன்னா, பைபிளில் இருள் தேவ நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்குது. பைபிளில் இருள் தேவ நியாய தீர்ப்பு. என்ன சொல்லுங்க? தேவ நியாய தீர்ப்பு. தேவன் நீதி நியாயம் உள்ளவர். தப்பு செஞ்சால் நியாயம் தீர்ப்பார், குற்றவாளிகளை தண்டிப்பார், பாவிகளை தண்டிச்சே ஆகணும். அப்போதான் அவருடைய நீதி நியாயம் நிலைநிறுத்தப்படும். அப்போ எங்கெங்க அவர் நியாயம் தீர்க்கிறாரோ, குற்றவாளிகளை தண்டிக்கிறாரோ, பொல்லாத ஆட்களை தண்டிக்கிறாரோ, அங்கே இந்த இருள்ன்ற அந்த காரியத்தை பார்க்கலாம். நீங்கள் உதாரணத்துக்கு உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வாத லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. என்னென்ன ஆசீர்வாதம் நமக்கு வரும் கடவுளை நம்ம கீழ்ப்படைஞ்சா. அதுக்கப்புறம் சாபம் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அவர் கீழ்ப்படியலைன்னா, அவர் சொல்கிற வழியில் நடக்கலன்னா என்ன மாதிரி சாபங்கள் வரும்னு அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது பாருங்கள். இருள்ன்ற அந்த இது வரும். அதாவது 29ஆம் வசனத்தில் 28-29 உபாகமம் 28-29 குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலில் தடவி கொண்டு திரிவாய். குறிப்பாக பாருங்க எப்படி வருது, பட்ட பகலில் தடவுறது. அதாவது பட்ட பகலில் இருளாக இருக்குது. வெளிச்சம் இருக்கிற வேண்டிய நேரம் மத்தியானம் 12 மணி, ஆனால் அந்த நேரத்தில் வெளிச்சம் இருக்க வேண்டிய நேரத்தில் இருள் இருக்குது. அவ தடவி கொண்டு இருப்பாய். அது ஒரு உருவகமாக சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலாக வெறும் ஃபிசிக்கல் டார்க்னஸ் பற்றி மட்டும் கிடையாது பாருங்க இது. அப்படின்னா உனக்கு தெரியணும் என்ன செய்யணும்னு, ஆனால் தெரியாது. அந்த கான்டெக்ஸ்ட்லாம் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா அதுதான் சொல்லும் பாருங்க. உனக்கு எதுவும் வாய்க்காது. சாபத்தை சொல்கிறாரு. சாபம் ஒருத்தருக்கு வருமானால் அது எப்படின்னா, நடக்க வேண்டியதானா நடக்கலை, வாய்க்க வேண்டியதானா வாய்க்கல. அதை இருளாய் வேதம் வர்ணிக்குது. அது ஒரு இருளான ஒரு சூழல். பட்ட பகலில் இருள். யோபு 5:14 இந்த பட்டப்பகலில் இருள்ன்றது ரொம்ப சிவியரான நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்குது பைபிளில். யோபு 5:14 அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையில் இரவில் தடவுவது போல தடவி திரிகிறார்கள். எவர்கள்? தந்திரக்காரர்கள், மோசமான ஆட்கள், மற்றவனை கவுக்கிறதுலே இருக்கிறவங்க. அவங்கள பற்றி தான் பேசுது யோபு 5. கொஞ்சம் முன்னாடிலேருந்து வாசித்தீங்கன்னா தெரியும் பாருங்க. அவங்களுக்கு என்ன நடக்குமா, பகற்காலத்தில் பகலில் அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையில் இரவில் தடவுகிறது போல தடவி
திரிகிறார்கள். அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது, அவன் பிளான் பண்ணுறதெல்லாம் ஃபெயில் ஆகிடும் அப்படின்லாம் சொல்கிறாரு பாருங்க. அங்கே நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அல்லது ஏசாயா 59:10, நாங்கள் குருடரை போல சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களைப் போல தடவுகிறோம், இரவில் இடறுகிறது போல பட்ட பகலிலும் இடறுகிறோம், செத்தவர்களைப் போல பாழிடங்களில் இருக்கிறோம். பட்ட பகலில் இருள் மாதிரி ஒரு சூழல் இருந்தால் அதை போல ஒரு சாபம் இல்லை. அதுதான் பாயிண்ட். மாதிரி வசனம் சொல்லிட்டே போகலாம். எசேக்கியேல் 32:7 அல்லது ஏசாயா 8:22. பாயிண்ட் என்னன்னா, இது அந்த இருளில் ரொம்ப நீங்கள் கொஞ்சம் வைடாக புரிஞ்சுக்கணும். இருள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்குது. அது எப்படிப்பட்ட நியாய தீர்ப்புனா, எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, எல்லாமே ஃபெயில் ஆகுது, சாபம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்குது. அதற்கு அடையாளமாக இருக்குது இந்த இருள். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, பெரிய பைபிள் வசனம் சொல்லி தான் நான் காமிக்கணும்னு இல்லை உங்களுக்கு. நீங்கள் கும் இருட்டை அனுபவிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது தெரியும். கும் இருட்டு எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சூழல்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம என்ன பிரச்சனைனா, நம்ம இன்றைய உலகத்தில் கும் இருட்டுன்னா நமக்கு யாருக்குமே என்னன்னு தெரியாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஃபோனோடு இருக்கிறோம். கரண்ட் போச்சுன்னா கூட டக்குன்னு ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணிக்கிறோம் இல்லையா? இப்போ கையிலே லைட் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி இருக்குது. பழங்காலத்துலலாம் நைட் ஆனால் எல்லாருக்கும் ஒன்றும் வெளிச்சம் ஒன்றும் இல்லை, இருந்தால் கூட கொஞ்சம் தான் இருக்கும். கும் இருட்டுங்க. கும் இருட்டு பயங்கரமான ஒரு காரியம். அதாவது கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள். அதனால தான் கொஞ்சம் கற்பனை செய்யணும். ஏன்னா நமக்கு அந்த அனுபவமே கிடையாது. கும் இருட்டை நம்ம அனுபவிச்சதே கிடையாது. தயவுசெய்து கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள். வேணா கண்ணை முடிக்கோங்க. கண்ணை மூடினா ஒன்றும் தெரியாதுல்ல. ஆனாலும் இந்த லைட் அடிக்கிறது ஏதோ இதாவது. லைட்டினுடைய பவர் பாருங்கள். கண்ணை மூடினாலும் அப்படியே உள்ள போகுது எப்படியோ. அப்போ தேவ ஒளி வந்தால் என்ன ஒரு பவர் இருக்கும் பாருங்கள். எப்பேற்பட்ட இருள் நிறைந்த ஒரு சூழலையும் கூட அது பாட்டு பெனட்ரேட் பண்ணும். ஆனால் கும்மிருட்டாக இருக்குமானால் உங்களுக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியாது, எங்கே போகிறீங்கன்னு தெரியாது, உங்கள் கைகால் கூட தெரியாது, மற்றவர்களும் தெரிய மாட்டாங்க, எதுவுமே தெரியாது. இந்த சில நாடுகள் இருக்குது, அலாஸ்கா போன்ற நாடுகள், அவங்களுக்கு 2-3 மாதம் வருஷத்தில் சூரிய ஒளியே கொஞ்சம் கூட இருக்காதான். அதாவது எப்போவுமே நைட்டாகவே இருக்குமா. அங்கே ஜனங்க டிப்ரெஸ் ஆகிடுவாங்களாம். எல்லாரும் சொல்ல, டிப்ரெஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அங்கே அதிகம்னு பல ஸ்டடீஸே ப்ரூவ் பண்ணியிருக்கு. டிப்ரெஷன் ஒன்றும் இல்லை, சூரிய ஒளியை ரொம்ப நாள் மாதக்கணக்காக பார்க்காதனாலே சிலருக்கு டிப்ரெஷன், சிலருக்கு பைத்தியம் கூட பிடிக்கலாம். இந்த ஜெயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிறையிலலாம் குற்றவாளிகளை தான் சிறையில் போடுறாங்க. அங்கேயும் அவன் சொல்கிற பேச்சை கேட்கலன்னா என்ன பண்ணுவாங்க, இருட்டான ரூமில் போட்டுருவாங்க. உனக்கு வெளிச்சமே கிடையாது போனா அவன் மரியாதை இருப்பான்னு. ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஒரு டார்ச்சர் பாருங்கள். இருட்டில் இருக்கிறது பெரிய ஒரு டார்ச்சர். அதுதான் இங்கே வர்ணனை. இங்கே பூமியை அந்தகாரம் உண்டாயிற்று, அங்கே என்னமோ ஒரு டார்ச்சர் நடக்குது. அங்கே இருள் ஒரு டார்ச்சருங்க. இருள் ஒரு பெரிய மிகப்பெரிய வேதனைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இருள் தண்டனை, இருள் சாபம். எகிப்தில் நடக்கிற சம்பவத்தை யோசித்து பாருங்க. எகிப்தில் அந்த வாதைகள் வருது. கடைசிக்கு முந்தின வாதை என்னது? 3 நாள் எகிப்தில் இருள், கும்மிருட்டு. அந்த இருட்டை அப்படியே ஃபீல் பண்ண முடிஞ்சுதான். ஆனால் தேவஜனங்க இருந்த இடத்துல மட்டும் ஒளி, ஆனால் எகிப்தியர்கள் இருந்த இடத்துல இருட்டு. அந்த வாதைக்கு அடுத்தது என்ன நடந்தது? தலைச்சன் பிள்ளை செத்தது. எகிப்தில் இருக்கிற எல்லா தலைச்சன் பிள்ளையும் செத்ததில்லை. அந்த கடைசி வாதைக்கு முந்தின வாதை என்னது? 3 நாள் இருட்டு. சிலுவையிலையும் அதே மாதிரி நடக்குது. 3 மணி நேரம் இருட்டு. அப்புறம் தேவகுமாரன் சத்தமிட்டு ஜீவனையே விட்டார். அப்படியே நடக்குது. இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் மாதிரி. இங்கே நடக்கிறது இங்கே என்னமோ நடத்தி காமிக்கிறார் தேவன். எகிப்தை நியாயம் தீர்த்தார். பொல்லாத பார்வோன் பொல்லாத காரியங்களை செய்தான், தேவ ஜனங்களை ஒடுக்கினான், உபத்திரவப்படுத்தினான். அதற்கான நியாய தீர்ப்பு தான் அந்த இருள். அதுக்கப்புறம் அந்த தலைச்சன் பிள்ளை மரித்ததும் ஒரு நியாய தீர்ப்பு. இங்கே என்ன நடக்குது? இயேசு நியாயம் தீர்க்கப்படுகிறார். நியாயம் தீர்க்கப்படுகிறார். எகிப்து நியாயம் தீர்க்கப்பட்டது, இயேசு நியாயம் தீர்க்கப்படுகிறார்.
ஆனால் எகிப்துக்கும் இயேசுக்கும் எவ்வளோ தூரம். எகிப்து வந்து பொல்லாதவர்களாக இருந்தாங்க பாருங்கள். அந்த டைமில் அவங்களுடைய அந்த லீடர்ஷிப் பொல்லாததாக இருந்தது. ஆனால் இயேசு வந்து தேவகுமாரன், இயேசு வந்து வானத்தையும் பூமியும் படைச்சவருங்க. அவர் யாருங்க? அவர் கடலை படைச்சவங்களுக்கு. சென்னை பீச்சுக்கு ரீசெண்டாக தான் நான் போய் பார்த்தேன். நான் பாருங்கள், பீச் ஓரமாக எல்லாம் பெருசு பெருசாக ஃப்ளாட்லாம் கட்டி சரியான விலைக்கு விற்கிறாங்க. பீச் வியூக்காக இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் பீச் வியூவை கொடுத்ததும், பீச்சை கொடுத்ததும், கடலை கொடுத்ததும் அவர். ஆனால் எப்படி இருக்கு பாருங்க. அந்த காற்றையும் அந்த கடலையும் மலைகளையும் செடிகளையும் பள்ளத்தாக்குகளையும் எல்லாத்தையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுளுங்க இயேசு. அது மட்டும் இல்லை, அவர் எந்த தப்பையும் செஞ்சதே கிடையாது, எந்த ஒரு பாவத்தையும் செஞ்சதே கிடையாது. பாவத்தையே அறியாதவர் அவர். அவர் ஒரு தடவை சேலஞ்ச் பண்ணுறார் அவருடைய எதிரிகளே, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எவனா ஒருத்தன் சொல்லும் பார்ப்போன்றார். யாராலையும் வாய் பேச முடியல. இன்றைக்கு கூட எல்லாருமே ஒத்துப்பாங்க, இயேசுவை போல யாருமே அவ்வளோ பர்ஃபெக்டாக உலகத்தில் சரித்திரத்தில் வாழ்ந்ததே கிடையாது. அப்போ எகிப்தை நியாயம் தீர்க்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இயேசுவை எப்படி நியாயம் தீர்க்கும்? இயேசுக்கு எப்படி நியாய தீர்ப்பு வரலாம்? இயேசுக்கு எப்படி தண்டனை வரலாம்? இயேசுக்கு எப்படி சாபம் வரலாம்? இயேசுக்கு எப்படி டார்ச்சர் வரலாம்? அதுக்கு வேண்டிய விளக்கம் வந்து இங்கே இந்த பகுதியில் வெளிப்படையா இல்லை, வேற பகுதியில் இருக்கு. மார்க்கிலே பார்த்தோம், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்யும்படி வந்தேன். அநேகருக்கு மீட்கும் பொருளாய் என்னுடைய ஜீவனையே கொடுக்க வந்தேன். நம்மளை மீட்கும்படி தான் அவர் ஜீவனை கொடுத்தார் என்ற விளக்கம் அங்கே மார்க் 10:45 வருது. அல்லது நீங்கள் இதுக்கு போயிடுவோம், பேசாமல் எங்கள் நிருபங்களுக்கு போயிடுவோம், அல்லது ஏசாயா 53 போங்க. மற்ற பகுதிகளில் நமக்கு அந்த விளக்கம் ஒன்றும் கிடைக்கிறதில்ல. எப்படி இயேசுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது? இதனுடைய அர்த்தம் என்ன? அர்த்தம் என்னன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம பாவத்துக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். எப்படி? நான் தான் எகிப்து மாதிரி, நான் தான் பொல்லாதவன், நான் தான் பாவியாக இருந்தேன், எனக்கு தான் சாபம் வந்திருக்கணும், எனக்கு தான் டார்ச்சர் வந்திருக்கணும், எனக்கு தான் தண்டனை வந்திருக்கணும், எனக்கு தான் தேவ கோபாக்கினை என் மேலே தான் ஊற்றப்பட்டிருக்கணும், நான் தான் அதுக்கு தகுதி உள்ளவன். ஆனால் என் இடத்தை இயேசு எடுத்துக்கொண்டார். என் இடத்தை இயேசு எடுத்துக்கொண்டார். என் சார்பில் எனக்காக எனக்கு வர வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கிட்டார். என் மேலே ஊற்றப்பட வேண்டிய அந்த தேவ கோபாக்கினை அவர் மேலே ஊற்றப்பட்டது. இதை தான் பைபிள் வந்து எத்தனையோ இடங்களில் போதிக்குது பாருங்க. ஏசாயா 53:4-6, ஏசாயா 53:4-6. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாலே 800 வருஷம் முன்னாலேயே ஏசாயான்ற அந்த தீர்க்கதரிசி சிலுவையில் என்ன நடக்கும், அதற்கான அர்த்தம் என்னன்றதை திட்டந்தெளிவாய் சொல்லிவிட்டார். வாசிக்கிறேன், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எல்லாம் சொல்லுங்க, மெய்யாகவே இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஏன் அவர் காயப்பட்டார்? நம்முடைய மீறுதல் நிமித்தம். எல்லாம் சொல்லுங்க, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. எனக்கு சமாதானம் வரணும்னா நான் சமாதானத்துக்கு பாத்திரனே கிடையாது, எப்படி வரும்? நல்வாழ்வுக்கு பாத்திரனே கிடையாது, எப்படி வரும்? ஆசீர்வாதத்துக்கு நான் பாத்திரனே கிடையாது, எப்படி வரும்? எப்படி வரும்னா அவர் வந்து ஆக்கினை ஏற்றுக்கொண்டாதான் எனக்கு சமாதானமும் ஆசீர்வாதமும் நல்வாழ்வும் வரும். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். என்ன சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த இருளும் இயேசு இப்படி கதர்னது தான் மற்றது எல்லாத்தையுமே தெளிவுபடுத்துது. இது வெறும் மனுஷன் கிடையாது, தேவனே என்னத்தையும் செய்கிறாரு. அவன் மனுஷன் அடிக்க அடிக்க அதுக்கு மேலே தேவன் இருக்கிறாரு. தேவன் தான் இதெல்லாம் ஏற்படுத்தினார், அவர் நியமித்தார். அவர் வாங்கின அடியின் மூலமாக, தழும்புகள் மூலமாக நான் சுகத்தை ஒரு நாள் பெறணுன்றதற்காகவே நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் தன் வழியிலே போனோம். எப்படி சொல்லுது பாருங்க, 6ஆம் வசனம். உலகத்தை அப்படியே வர்ணிக்குது பாருங்க. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் தன் வழியிலே போனோம். இன்னைக்கு அதுதானே பெரிய ஃபிலாசபி. என் வழி தனி வழி, என் வழியில் நான் போவேன், நான் விரும்பினதை நான் செய்வேன், என்ன கேட்கறதுக்கு யாரு? இது வந்து பெரிய தத்துவம்னு நினச்சிக்கிறாங்க. இதுதான் வாழ்கிறதுக்கான விதம்னு நினச்சிக்கிறாங்க. நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் உயிர் மூச்சையும் தாளந்தையும் திறமையும் கிருபையும்
குடும்பத்தையும் பிள்ளைகளையும் வேலையையும் கை காலையும் கொடுத்தவருக்காக நம்ம வாழ வேண்டாம்? அவர் விரும்புகிறதை செய்ய வேண்டாம்? அவர் நம்மளை கேள்வி கேட்க முடியாதா? இன்றைக்கி என்ன செஞ்ச நீன்னு? நான் விரும்பினதை செஞ்சியா இல்லையான்னு கேட்க முடியாதா? முட்டாள்தனம் பாருங்க. கர்த்தரை பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். தான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயமே இல்லாததுனால கொஞ்சம் கூட ஞானம் இல்லாமல் உலகம் போகுது பாருங்க. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். ஆனால் நம்ம உலகத்தை பெருசாக குற்றம் சாட்ட முடியாது. நம்ம எல்லாரும் அப்படி தான். நம்ம எல்லாருமே அப்படி தான். கர்த்தரோ, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். நான் யோசித்து பார்க்குறேன், இந்த டொர்னேடோலாம் வரும்ல, டொர்னேடோனா தெரியுமா? அந்த காற்றுச்சூழல், அப்படியே எல்லா இடத்துலேருந்தும் காற்று ஒரே இடத்துல சேர்ந்து அப்படியே ஒரு இடத்துல விழுற மாதிரி இருக்கும். சிலுவையில் அந்த மாதிரி என்னமோ நடக்குது. உலகத்தின் பாவம் அத்தனையும், சரித்திரத்தில் எல்லாரும் செய்த பாவங்கள் ஒரு சுழல் காற்றை போல இயேசுவின் மேலே விழுந்தது. யார் விழ பண்ணினது? கர்த்தரோ. கர்த்தர் தான் அதை செய்தார். இருட்டை ஆக்கினது மட்டும் இல்லை, அந்த இருட்டில் உலகத்தின் பாவத்தையே இயேசுவின் மேலே வச்சதும் தேவன்தான். நம்முடைய பாவங்களை 2 Corinthians 5:21 சொல்லுது, அவரை பாவமாக்கினார், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எல்லாம் சொல்லுங்க, அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்படின்னா நான் பாவத்தின் ஒட்டுமொத்த உருவமாக்கிட்டாராம் தேவன். இயேசுவை பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா, சிலுவையில் அவர் தொங்கிட்டு இருக்கிறப்போ நீங்கள் யோசித்து பார்க்கணும் பாருங்கள். நாம் இயேசுவை அழகானவராக நினைக்கிறோம், நாம் இயேசுவை மகிமையானவராக நினைக்கிறோம், நாம் இயேசுவை வணங்குகிறோம். ஆகவே அதுக்கு உண்மை, அது கரெக்ட். ஆனால் சிலுவையில் அவர் அநேகருக்கு எப்படி காணப்பட்டார்ன்றீங்க மறந்துடக்கூடாது. அவர் முகத்தில் துப்புனானுங்க. இன்னைக்கு யார் முகத்தில் பார்த்து துப்புவானுங்க? சமுதாயம் ஒரு ரேப்பிஸ்ட் மாதிரி ஆள், அல்லது வேணுக்குனே ஒருத்தரை இடித்து ரோட்டில் கூட வேணுக்குனே ஒருத்தரை இடித்து சாகடிக்க செஞ்சாங்கன்னா அப்போல்லாம் நடக்கும் இல்லையா? ரொம்ப பயங்கரமான ஒரு குற்றத்தை, சமுதாயத்தின் கண்ணில் ரொம்ப பயங்கரமான ஒரு அக்கிரமத்தை யாராவது பண்ணாங்கன்னா சமுதாயமே, ஜனங்களே துப்புவாங்க அவன் மேலே இல்லையா? ஏன்னா ஒரு கேவலமாக நினைப்பாங்க, அவன் செஞ்சதையும் கேவலமாக நினைப்பாங்க, அவனையும் கேவலமாக நினைச்சாங்க. இயேசு அப்படி தாங்க பண்ணாங்க சிலுவையில். அவர் எந்த குற்றமும் செய்யலை, ஆனால் அவர் முகத்தில் துப்புனான். அவரை பரியாசம் பண்ணினான், அவரை சட்டையெல்லாம் உருவினான், அவரை அவமானப்படுத்தினான், ஊருக்கு முன்னால் அவமானப்படுத்தினான், ஊருக்கு வெளியே அவமானப்படுத்தினான். அவரை நீங்கள் சிலுவையில் தொங்குறப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா, பாவத்துக்கு ஒரு முகம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? இருட்டில் இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறப்போ அப்படிதான் இருந்திருப்பார். ஏன்னா அவர் பாவமாக்கப்பட்டார். நான் நினைக்கிறேன் ஒருவேளை அதனால கூட தேவன் இருட்டாக்கிட்டாரோ. எவனும் இதை பார்க்கக்கூடாது, இது பிதாவின் கண்களுக்கு மட்டுமே. எந்த மனுஷனும் பார்க்கக்கூடாது, எவனும் பார்க்கக்கூடாது. அவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம் நடந்தது. பாவமே அறியாத அவர் நமக்காக தேவன் அவரை பாவமாக்கினார். கலாத்தியர் 3:13 சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. பழைய ஏற்பாடில் வசனமே இருக்குது, மரத்தில் எவன் தூக்கப்படுறானோ அவன் சபிக்கப்பட்டவன். கரெக்டாக இயேசு மரத்தில் தான் தூக்கப்படுகிறார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, சொல்லுங்க கிறிஸ்து, எல்லாம் சொல்லுங்க கிறிஸ்து நமக்காக சாபமாகி, ஏன் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. நமக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வரணும்னா அவர் பாவமாகணும், சாபமாகணும், கேவலமாகணும். அப்போ நான் ஆசீர்வதிக்கப்படலாம், நான் நல்லா இருக்கலாம்.
ரோமர் 3:26 வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவை தேவன் கிருபாதார பலியாக ஏற்படுத்தினாராம். 26ஆம் வசனத்தில் தமிழில் வருது. 23லேருந்து வாசித்தீங்கன்னா, எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாய் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எல்லாரும் பாவம் செஞ்சிட்டாங்க. ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? நம்ம எல்லாருமே பாவிகள், தேவனுடைய கண்ணில் எல்லாருமே பாவிகளுங்க. இப்போ நமக்கு எப்படி மீட்பு, எப்படி ஆசீர்வாதம்? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அதனுடைய விளக்கம் 26ல் இருக்குது. கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இந்த வசனங்கள் எல்லாத்துலேயும் 2 காரியத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று இதெல்லாம் தேவன் தான் செய்கிறார். யார் செய்கிறது? தேவன். கர்த்தரோ நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேலே விழப்பண்ணினார். பாவமே அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். மனுஷன் செய்யல, பிசாசு செய்யல, தேவனே செஞ்சார். இங்கேயும் கிருபாதார பலியாய் அவர் ஏற்படுத்தினார். பிதா குமாரனுக்கு செஞ்சார். அல்லது இப்படி சொல்லலாம், தேவன் தனக்கே செஞ்சுக்கிட்டார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி திருத்துவ தேவனை நாம நம்புகிறோம். 3 நபர்களான ஒரே தெய்வம். அப்போ தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும்படி, நம்மளை மன்னிக்கும்படி என்ன பண்ணுறாரு? தண்டனையை தம்மீது எடுத்துக்கிறாரு, தாமீது எடுத்துக்கிறார். தேவ கோபாக்கினை இயேசுவின் மேலே விழுந்தது. இருட்டில் என்னங்க நடந்தது? தேவ கோபாக்கினை இயேசுவின் மேலே ஊற்றப்பட்டது. நம்முடைய பாவத்துக்கான தண்டனை அவர் மீது வந்தது. நாம தான் அதை பெற்றிருக்கணும். ஆனால் அவர் தான் அதை நம்முடைய சார்பில் நமக்காக சுமந்து தீர்த்தார். சாபமானார். அவருக்கு நடந்தது எல்லாமே ஒரு ஒரு சாபமான ஒரு நிலைங்க. சாபமான ஒரு நிலைக்குள்ளானார் அவர். யோசித்து பாருங்க. பரியாசம் பண்ணுறான், சட்டை உருவுறான், அவமானப்படுத்துகிறான், வலிய வேதனைக்குள்ளாக்குறான். எல்லாமே சாபத்துக்கான ஒரு இதுதானே அது. சாபத்தோட போகிற காரியங்கள் தானே அது. அந்த தண்டனை எவ்வளோ மோசமாக இருந்தது, எவ்வளோ மோசமாக இருந்ததுன்றது தான் அடுத்த வசனத்தில் தெரியுது. அந்த 34ஆம் வசனத்தில் அந்த இருள் நேரம் முடியும் போது இயேசு என்னன்னு கத்துறாரு? என் தேவனை, என் தேவனை ஏன் என்னை. அந்த மாதிரி அவர் வேற எங்கேயும் கதறி நீங்கள் பார்க்கவே முடியாது. கவனிச்சிருக்கீங்களா? நல்லா கவனிங்க. அந்த இருள் நடந்து எவ்வளோ மோசமாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் தான் இப்படி கதறாரு. வேற எவ்வளோ வேதனை அவருக்கு வந்தது, வேற எவ்வளோ பாடுகள் வந்தது, ஆனால் அவர் அப்படி கதறவே இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் பைபிளை மார்க்கை வாசித்தீங்கன்னா, அந்த 15ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, இயேசு பேசுனதா பெருசாக பார்க்கவே மாட்டீங்க. பிலாத்துக்கிட்ட ஒரே ஒரு லைன் பேசுகிறதா பார்ப்பீங்க மார்க் 15. அப்புறம் 34ஆம் வசனத்தில் என் தேவனை, என் தேவனை. ரெட் லெட்டர் பைபிள் இருந்ததுன்னா இயேசு சொன்ன வார்த்தைகளே மார்க் 15 பெருசாக இருக்காது. 2 வார்த்தை தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் அவரை அடித்தாங்க, அரைஞ்சாங்க, பரியாசம் பண்ணான், கேலி பண்ணான், என்னென்னமோ பண்ணாங்க. அமைதியாக இருக்கிறார். அவன்கிட்ட எந்த வாய்ப்பு வச்சோம் பேசல. ஐயோ எனக்கு வலிக்குது அப்படின்னு அவர் சொல்லி இங்கே நீங்கள் பார்க்கவே முடியாது. வார நாள் அடிக்கிறப்போ என்ன தயவு செய்து அடிக்காதீங்கன்னு அவர் இங்கே கதறி பார்க்கவே முடியாது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் எங்கேயுமே அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. இதனால தான் பாருங்கள், இந்த திரைப்படங்கள்லாம் சிலுவையில் என்ன நடந்ததுன்றதை உண்மையிலே கேப்சர் பண்ணவே முடியாதுங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், உண்மையிலே கேப்சர் பண்ணவே முடியாது. நீங்கள் எவ்வளோ ஏன்னா இருட்டில் விஷயம் நடக்குது. எந்த கண்ணும் பார்க்க முடியாத நேரத்தில் தேவன் ரொம்ப பயங்கரமான ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. எந்த கண்ணும் பார்த்துருச்சுன்னா அவ்வளோதான், அது தாங்கிக்க முடியாது. அந்த பார்வையை நம்மளால் தாங்கிக்க முடியாது. அதனால தான் தேவனுடைய ஞானத்தின்படி சுவிசேஷம் திரைப்படம் மூலமாக போகணும்னு அவர் திட்டம் கொள்ளல, பிரசங்கத்தின் மூலமாய் போகணுன்றது தான் திட்டம் பண்ணியிருக்கிறார். ஏன்னா இருட்டில் என்ன நடந்ததுன்றத திரைப்படத்தின் மூலமாக காண்பிக்க முடியாது, ஆனால் பிரசங்கத்தின் மூலமாய் ஓரளவுக்கு எடுத்து சொல்லலாம். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தின் மூலமாய் ரட்சிக்க தேவன் பிரியமாய் இருந்தார். ஜனங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கும்படி தேவன் பிரியமாக இருக்கிறாருன்னு 1 கொரிந்தியர் 1:21 சொல்லுது பாருங்க. அப்போ வேற எங்கேயுமே கதறாத அளவுக்கு இங்கே கதறாரு. ஏன்னா தேவனுடைய கோபாக்கினைக்குள்ளானார் அவர்.
மற்றதெல்லாம் நத்திங் அவருக்கு. நீங்கள் பாருங்கள், ரெண்டே இடத்துல தான் அவர் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு. ரெண்டே இடத்துல, கெத்செமனே தோட்டத்தில், அப்புறம் இந்த கதறல். இயேசு சிலுவையிலேருந்து 7 வார்த்தை சொன்னார் நமக்கு தெரியும். ஆனால் மார்க்கில் ஒரே வார்த்தை தான் இருக்குது, பார்த்தீங்களா? மற்ற 6 வார்த்தை இங்கே இல்லை. ஏன்னா மார்க் இதை தான் வலியுறுத்த விரும்புகிறார். நீ அதெல்லாம் பார்க்காத, இதை பாரு போதும்ன்றார். அதெல்லாம் பார்க்கலன்னா கூட இந்த ஒரு வார்த்தை தான் ரொம்ப மெயினான வார்த்தை. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை. இங்கே தான் எல்லா விஷயமும் இருக்கு, இதை கவனின்றார். இதை நம்ம அடுத்த வாரம் விவரமாக கவனிக்க போகிறோம், அந்த வார்த்தையை. ஏன் அப்படி இயேசு கதறினார். ஆனால் இன்றைக்கி அதை தொடங்கிட்டோம் இல்லையா? அப்போ கெத்செமனே தோட்டத்தில் அவர் சொல்கிறார், கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் பிதாவே அப்படின்னு 3 மணி நேரம் ஜெபிக்கிறாரு. அங்கே அவர்கிட்ட அந்த தயக்கத்தை பார்க்கலாம், அந்த ஒரு நடுக்கத்தை பார்க்கலாம். அப்புறம் இங்கே அதை விட இங்கே, என் தேவனை, என் தேவனை, ஏன் இப்படி கைவிட்டீர், என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். கெத்செமனேல அவர் கண்டு பயந்ததை இங்கே இருளில் அனுபவித்தார், சகித்தார். கெத்செமனே தோட்டம் அந்த அக்கினி சூளையின் வாசலை போல இருக்குமானால், சிலுவை அக்கினி சூளை போல இருக்குது. அதாவது கெத்செமனே தோட்டத்தில் என்ன நடக்குது, அவருக்கு வரப்போற பாடை ஒரு ப்ரீவியூ கிடைக்குது அவருக்கு. அக்கினி சூளையினுடைய வாசல் வரைக்கும் கொண்டு போய் தேவன் அவருக்கு காமிக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் எப்படிப்பட்ட பாடு அவருக்காக காத்து கொண்டு இருக்குதுன்னு. அதை பார்க்கும்போதே அவருக்கு நடுங்கிறாரு. அதனால தான் அப்படி ஜெபிக்கிறாரு. ஆனால் சிலுவையில் அந்த இருட்டில் அந்த அக்கினி சூளையிலே போடப்பட்டார். இதை சிலர் தப்பாக நினச்சிக்கிட்டு பாருங்க, பெரிய நல்ல பிதான்னு சொல்கிறீங்களே, அன்புள்ள பரலோக பிதான்னு சொல்கிறீங்களே, ஒரு அன்புள்ள பிதா தன்னுடைய மகனுக்கு இப்படி செய்வாரா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவங்களுக்கு இந்த திருத்துவெல்லாம் புரியல. சரி, நாங்கள் நம்புகிற தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இவங்க எப்படின்னா 3 நபராக இருந்தாலும் ஒரே தெய்வம். ஆகவே எப்படி பிதா குமாரனுக்கு இப்படி செஞ்சாருன்னு உண்மையிலே புரிஞ்சவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது எப்படின்னா, தேவனுக்கே செஞ்ச மாதிரி தான் அது. எப்படி தேவனுக்கே செஞ்ச மாதிரி. ஆமாங்க, God punished himself, poured his wrath out on himself to save us. நம்மை ரட்சிக்கும்படி தேவன் நம்முடைய கோபாக்கினியை தம்மீதே ஊற்றினார். பிதா குமாரனை எப்படி இப்படி செஞ்சாரு, பாவம் குமாரன் அவர் கையில் அவஸ்தைப்பட்டாரு அப்படின்னு சொல்றது தப்பு. ஏன்னா முன்னாலேயே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்லாம் திட்டம் போட்டு சேர்ந்து வேலை செஞ்சு தான் நம்மளை ரெஸ்கியூ பண்ணுறாங்க. ரெஸ்கியூ பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் சேர்ந்து செய்வாங்க. இப்போ கூட சமீபத்தில் அமெரிக்காவில் இந்த காட்டு தீனால ரொம்ப அது பரவி நிறைய பேர் வீடெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் நடந்தது பாருங்க. இப்போ அதில் ரெஸ்கியூ பண்ணுறப்பெல்லாம் ஹெலிகாப்டர் வருவாங்க. ஒருத்தர் மேலேருந்து பார்த்து ஒரு பிளான் போடுவாரா, இப்படி தான் பண்ண போகிறோம். அப்புறம் பிளான் மேலேருந்து பார்த்து பிளான் பண்ணுற ஒருத்தர், அப்புறம் கயிறை போடுவாங்க, கீழே வர்ற இன்னொருத்தர். இப்போ எல்லாம் சேர்ந்து தானே பண்ணுறாங்க. அதை பார்த்து நம்ம என்னன்னு சொல்ல மாட்டோம், பாரு அவன் மேலே இருக்கிறவன் பாரு கீழே இருக்கிறவன் என்ன அவஸ்தைப்படுத்தினா பற்றியா, அவன் போகாமல் இவன் அனுப்பினா பற்றியா, தீக்குள்ளே போகட்டான் பற்றியா அப்படின்னு நான் சொல்லுவோம். கிடையாது. எல்லாருக்கும் அவங்கவுங்க ரோலில் செயல்படுகிறார்கள். எல்லாம் சேர்ந்து செயல்படுகிறார்கள், ஒரு மனதோடு செயல்படுகிறார்கள். அவன் மேலே இருக்கிறவன் பிளான் பண்ணுறவன் ஒருத்தன், கீழே வரவன் இன்னொருத்தன், அந்த கயிறும் இருக்குது. அது ஒரு நல்ல உதாரணம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு சுமாரான உதாரணம். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்து திட்டம் பண்ணுகிற ஒரு பிதா நம்மை கீழே அக்கினி சூளையில் விழுந்து நம்மை ரட்சித்தது இயேசு. இந்த உதாரணத்தில் இது ரெண்டும் எனக்கு பிடிக்கும். ஆனால் கயிறு தான் பிடிக்காது. வேற என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆவியானவர் அந்த மாதிரி எல்லாமே ஆவியானவர் மூலமாக தான் நடக்குது. இயேசு ஆவியானவர்னால தான் பலப்பட்டு ஊழியம் செய்தார். அவருடைய பலத்தோடு தான் சிலுவையில் போய் நிறையப்பட்டார். அவருடைய பலத்தோடு தான் ஒரு உயிரோடு எழும்பினார். ஆவியானவருடைய உதவினால தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நாம் பாவம் மன்னிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறுகிறோம். நாம் வாழ்க்கையில் முன்னேறுகிறோம். அப்போ ஒரு விதத்தில் பார்க்க போனீங்கன்னா அந்த கயிறு போல. ஆனால் அவ்வளோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்னால அந்த உதாரணம் அவ்வளோ நல்லா இல்லை. ஆவியானவர் கயிறு மாதிரின்னு நினச்சிக்காதீங்க. அவரும் ஒரு நபர்.
ஆனால் பாயிண்ட் என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து 3 நபர்களும் சேர்ந்து செயல்படுகிறார்கள். நம்மை திட்டம் போட்டு முன்னாலே திட்டம் போட்டு இப்படி தான் செய்யணும்னு அவங்க ஒருமனப்பட்டு தான் இதை நடத்தினாங்க. ஆகவே திடீர்னு இன்னைக்கு 3ஆவது நபர் வந்து ஒன்றும் தெரியாதவன் பார், அவன் பார் நல்ல சொகுசை மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கான், இவன் பார் இப்போ தீக்குள்ளே போய் ரெஸ்கியூ பண்ணுறான்னு சொல்கிறவனுக்கு ஒன்றும் தெரியாது. தேவன் இயேசுவை பாவமாக்கினார், சாபமாக்கினார். கிருபாதார பலி. கிருபாதார பலின்னு என்ன தெரியுமா? அவருடைய கோபாக்கினையை ஒரு ஸ்பஞ்ச் எப்படி தண்ணியை உறிஞ்சிக்குது, எங்கேயா தண்ணி பட்டுச்சுன்னா அந்த ஸ்பஞ்சை வச்சுருந்தீங்கன்னா அப்படியே உறிஞ்சிக்கலாம், அது உறிஞ்சிரும். அது இல்லை, அந்த மாதிரி தேவ கோபாக்கினை இயேசு வந்து கல்வாரி சிலுவையில் தமக்குள்ளாக அப்படியே உறிஞ்சிக்கிட்டார். ஏங்க? ஏன்னா நமக்கு வரக்கூடாது. அப்போ ஒரு விதத்தில் அந்த இருட்டில் எவ்வளோ நடந்ததுன்னு நான் முழுமையாக அறிய முடியாது. ஆனால் ஒரு காரியத்தை அறிகிறேன், மற்ற வேத பகுதிகள் இதெல்லாம் வாஸ்தம் பாருங்க, உங்களுக்கு இதன் மூலமாக என்ன அறிகிறேன்? இயேசு அந்த இருட்டில் எனக்காக பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார், சாபத்தின் ஒட்டுமொத்த உருவமாயிட்டார். எல்லா சாபத்தையும் எனக்காக சுமந்து தீர்த்தார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நான் நீங்களாக்கி மீட்டு இருக்கணுன்றதற்காக. நாம் எப்படிங்க பயன் பெறுகிறோம்? இதிலிருந்து 3ஆவதா நாம் எப்படி பயன் பெறுகிறோம்? அதான் அந்த 38ஆம் வசனம் சொல்லுது. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. இயேசு இப்படி செஞ்சிட்டதுனால, இயேசு இவ்வளவு தூரம் நமக்காக போனதுனால, இந்த வானத்தையும் பூமியும் படைச்ச ஜீவனுள்ள உண்மையுள்ள தெய்வம் இந்த 3 நபர்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திட்டம் போட்டு இவ்வளவு தூரம் போய் நம்மளை ரட்சித்ததுனால, சிலுவையில் இயேசு நமக்காக பாவமாய் சாபமாய் தேவ கோபாக்கினை உறிஞ்சிக்கிட்டதுனால, இப்போ வந்து யார் வேணா இயேசு அண்டை வரலாம், யார் வேண்டா கடவுள் அண்டை வரலாம். சிலுவையில் இப்படி தொங்குறாருல இயேசு, கை இப்படி நீட்டப்பட்டு ஆணி அடிக்கப்பட்டு தொங்குறாரு. ஆனால் நான் நினைக்கிறேன் இன்றைக்கும் இயேசுடைய கை இப்படி தான் இருக்குது. யார் வேணா வரலாம், யார் வேணா வரலாம். உங்களுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. இன்னும் கேட்டால் உங்கள் தகுதியெல்லாம் நீங்கள் இப்போ அதெல்லாம் அந்த பேச்செல்லாம் எடுத்தீங்கன்னா நீங்கள் தான் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க. ஆமாங்க, நான் பாவிங்க, நான் கடவுளுக்காக வாழலைங்க, தவறு செஞ்சிட்டேங்க, என்ன ஆசீர்வதிப்பாரான்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களை தான் ஆசீர்வதிப்பார். நீங்கள் இயேசுவின் மூலமாய் அவர் அண்டை வர வேண்டும். நான் சொல்லுகிறேன், எனக்கு பெரிய பேக்ரவுண்ட் இல்லைங்க, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கலைங்க, எனக்கு நீங்கள் சொல்கிற கடவுள்லாம் ஒன்றும் பெருசாக தெரியாதுங்க, இதெல்லாம் புதுசாக இருக்குங்க எனக்கு. ஐயோ, நீங்கள் தாங்க பெஸ்ட்டு கேண்டிடேட்டு, ஈஸியாக வரலாம். சில நேரம் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இதையும் அதையும் ஹேங்கப் வச்சுன்னு இருக்கோம் பாருங்கள். இதை நம்பிக்கிட்டு அதை நம்பிக்கிட்டு இயேசுவை மட்டும் நம்பாமல் என்னென்னத்தையோ வச்சுன்னு இருப்போம் கூட கொசுருங்களை. ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிறீங்க, வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. இயேசு உங்கள் பாவத்தை கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்தார். உங்களுக்காக பாவமானாருங்க, உங்களுக்காக சாபமானாருங்க. ஏங்க? நீங்கள் தைரியமாய் கடவுளிடத்தில் வரலாம். உங்களை அந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார். உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் வரணுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் அவர் போனார். ஏங்க அவர் போன இவ்வளோ தூரம்? வானத்தையும் பூமியும் படைச்ச கடவுள் முகத்தில் துப்புற அளவுக்கு அவர் ஏங்க அனுமதிக்கணும்? ஏன்னா ஒரு நாள் நம்ம முகம் பிரகாசிக்கணும். அதனால்தான் நமக்கு மகிமை வரணுங்க. அதனால தான் தேவன் இவ்வளோ தூரம் போனார். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் கடவுள் அண்டை வரலாம். அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கற்பனை செய்கிறத விட அவர் ரொம்ப ஓவராக நேசிக்கிறார் உங்களை. இன்றைக்கே வரலாம். நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நீங்கள் இல்லைங்க இதெல்லாம் சரி பண்ணிட்டு வரணுமா, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு வரணுமா, என்கிட்ட பல குறைகள் இருக்கே, அப்படியே குறைகளோடே வாங்க, உங்கள் பிள்ளைகளோடே வாங்க, உங்கள் பாவங்களோடே வாங்கங்க. அவர் உங்களை பாவங்களெல்லாம் சுத்திகரித்து சுத்தமாக்கி உங்களை மன்னித்து உங்களை மாற்றுவார். நீங்கள் உங்களை மாற்ற முடியாது, அதான் ட்ரை பண்ணிட்டீங்களே. அவர்கிட்ட வந்து பாருங்கள், அவர் உங்களை என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள், எப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறார், எப்படி மாற்றுறாரு, எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்காக பெரிய ஒரு திட்டமே தேவன் ஏற்கனவே திட்டம் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கார். உங்களுக்காக சூப்பரான ஒரு எதிர்கால திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் அவர்களிடத்தில் வருவீர்களானால் ஒரே கண்டிஷன் தாங்க, இயேசுவின் மூலமாக வரணும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில்
வரான்று சொன்ன இந்த இயேசுவை மட்டும் நம்பிக்கிட்டே போதும், வேறு எதுவுமே வேறு கிறிஸ்தவர்களை நம்ப தேவையில்ல, பாஸ்டர் நம்ப தேவையில்ல, சபையை நம்ப தேவையில்ல, இதையும் அதையும் நம்ப தேவையில்ல, இயேசுவை மட்டும் நம்பினீங்கன்னா வரலாம். நீங்கள் இப்போ இயேசுவை ஏற்கனவே நம்பினவர்கள்ட்ட பேசுகிறேன். நம்மகிட்ட என்ன பிரச்சனைன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இயேசுவை மட்டும்தான் நம்பி வந்தோம். அதுக்கப்புறம் என்னென்னமோ கொசுறு வந்துருச்சு. இப்போ வந்து இயேசு ப்ளஸ் நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படின்னு நம்ம சிலர் போகிறோம். அது வந்து இயல்பு தான். நல்ல கவனிங்க, மனிதனுக்கு எப்போவுமே இயல்பு என்னன்னா தன்னுடைய தகுதியை பெருசுப்படுத்துறது. என்னுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா, என்னுடைய படிப்பு என்னன்னு தெரியுமா, நான் செஞ்சது என்னன்னு தெரியுமா, நான் செஞ்ச புண்ணியம் என்னன்னு தெரியுமா. தயவுசெய்து அப்படி இருக்க வேண்டாம் இன்றைக்கு. ஏன்னா நம்முடைய பேக்ரவுண்ட் என்ன வேணா இருக்கலாம், நம்முடைய சாதனைகள் என்ன வேணா இருக்கலாம். இதெல்லாம் கடவுளுக்கு முன்பாக ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. மனுஷன் முன்னால் இதெல்லாம் பெருசாக தெரியுங்க, கடவுளுக்கு முன்பாக இதெல்லாம் நத்திங். அவர் வந்து ஒரே ஒரு காரியத்தை தான் பார்க்குறாரு, என் குமாரன் மூலமாக வரையா நீன்னு, அப்போ வா. இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் முன்னேற்றத்தையும் காணாததுக்கு காரணம் வந்து அவங்க இயேசு ப்ளஸ் மற்ற காரியங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் நினைப்படுத்துகிறேன் உங்களுக்கு, எனக்கும் நினைப்படுத்திக்கிறேன். ஏங்க, நம் பாவிகளாக இருக்கையில் இயேசு நமக்காக மரித்தார். நமக்கு ஆக்சுவலாக நமக்கு வந்து நரகம் போகிறதுக்கு மட்டும்தாங்க தகுதி இருக்குது, வேறு எதுக்குமே தகுதி இல்லை. நான் நல்லா கவனிங்க, நமக்கு வந்து ஆக்சுவலாக நரகம் போகிறதுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது. ஏன்னா நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் தாளந்து திறமை ஆற்றல் கை கால் எல்லாத்தையும் கொடுத்துருக்கு விரோதமாக வாழ்ந்துட்டோம். இது எவ்வளோ பெரிய ஒரு துரோகம், பெரிய துரோகம் இல்லைங்க. தேச துரோகம் செய்கிறவனுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்க? மரண தண்டனை. யாரும் கேட்கறது இல்லை, மரண தண்டனையாக கொடுப்பாங்க இதுக்கு போய். ஐயோ, தேச துரோகம் பெரிய துரோகங்க. ஆனால் கடவுளுக்கு விரோதமாய் துரோகம் செய்வது அதை விட பெரிய விஷயம். நமக்கு வர வேண்டியது மரண தண்டனை, நரகம். ஆனால் இயேசு அந்த மரண தண்டனை தன் மீது எடுத்துக்கொண்டார், கர்ட்டனை கிளிய வச்சார், நமக்காக நரகம் அனுபவிச்சார். அந்த 3 மணி நேரம் அவருக்கு நரகம் உண்டாச்சு அங்கே சிலுவையில். வேதம் சொல்லுகிறது நம்ம எல்லாருமே பாவிகள், நமக்கு எல்லாருக்குமே ஆக்சுவலாக வர வேண்டியது சாபம் நரகம், அப்படிதான். ஆனால் தேவன் நம்மளை இவ்வளவாய் நேசிச்சதுனால, உலகத்தை இவ்வளவாய் நேசிச்சதுனால தம்முடைய சொந்த ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினார். இந்த பேசிக் காஸ்பிளை விட்டு மீறவே கூடாது இதை. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வாழ்க்கை உருப்பட்ட பிறகு எதை நம்புவாங்க? நான் ஜெபம் பண்ணிட்டேன்ல, நான் உபவாசம் செஞ்சிட்டேன்ல, நான் இவ்வளோ பேருக்கு தானம் தர்மம் செஞ்சேன்ல, நான் இவ்வளோ காணிக்க கொடுத்தேன்ல, நான் இதெல்லாம் பண்ணல, ஆனால தேவன் என்ன ஆசீர்வாதம், இதெல்லாம் நான் பண்ணிட்டேன்ல, ஆகவே இந்த அவர்கிட்ட நான் தைரியமா போகலாம். ஐயோ, நான் இப்படி அப்படி மீறிட்டேனா, தவறிட்டேனா, அப்போ அவர்கிட்ட தைரியமா போக முடியாது இப்படின்னு நினைக்கிறாங்கன்னா பாருங்க, 2 விதமாக தவறலாம். ஒன்று வந்து நான் இதெல்லாம் பண்ணிட்டேன்ல, ஆகவே நான் தைரியமாக அவர் இடத்துல போகலாம், தப்பு. நான் இதெல்லாம் பண்ணலை, ஆகவே நான் தைரியமாக போக முடியாது, தப்பு. நீங்கள் பண்ணீங்களோ பண்ணலையோ, இயேசு உங்க பாவத்தை சுமந்ததுனால, சாபத்தை சுமந்ததுனால, பாவமானதுனால, சாபமானதுனால நீங்க தைரியமா போகலாம். எப்போ வேணா, யார் வேணா இயேசுவை நம்பிக்கொண்டு தைரியமாய் பிதாவினிடத்துல போகலாம், என்ன வேணா கேட்கலாம், என்ன வேணா பெறலாங்க. தேவன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறாருங்க. பாவம் ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி ஆக்கிட்டார் தேவன். இப்போ மிகப்பெரிய பிரச்சனை பாவங்க. இன்னைக்கு என்ன நினச்சிட்டு இருக்காங்க உலகத்தில்? மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலர் சொல்லுவாங்க படிப்பு, சிலர் சொல்லுவாங்க ஒன்றும் இல்லைங்க, இந்த ஏழ்மைத்தனத்தை இது பண்ணிடணும், அல்லது உணவு இல்லாதவங்களுக்கு, ரொம்ப பட்டினி கிடக்கிறவங்களுக்கு நம்ம எப்படியாவது உணவை கொண்டு சேர்த்துடணும். இதுதான் பிரச்சனைங்க. உணவு கொடுக்கறது, படிப்பை கொடுக்கறது, அல்லது ரொம்ப இதாக போனால் என்ன சொல்லுவாங்க, ஆட்சியை மாற்றணும்னுவாங்க. இதை மாற்றணும், அதை மாற்றணும், இதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. வேதம் சொல்லுது மிகப்பெரிய பிரச்சனை பாவம் தாங்க. அதையே சரி பண்ணிட்டார் தேவன். இயேசு தான் அதற்கான மருந்து, இயேசு தான் அந்த பாவத்தில் நம்மளை ரட்சிக்கிறவர். இதை சரி பண்ணிட்டாருங்க. அப்போ நான் கேட்குறேன், நீங்கள் இயேசுவை மட்டுமே நம்பி நீங்கள் தேவனிடத்தில் போகிறீர்களா? கிறிஸ்தவர்களே, இயேசுவை நம்பி கொண்டிருக்கிறவர்களே, எந்த அடிப்படையில் ஜெபிக்கிறீங்க? நீங்கள் இதையும் அதையும் செஞ்சீங்கன்ற அடிப்படையில் ஜெபிக்கிறீங்கன்னா தேவன் அதில் பிரியப்படவில்லை.
நான் சொல்ல விரும்புகிறேன், எந்த மனுஷன் நற்கிரியையிலும் தேவன் பிரியப்படுகிறார். ஆனால் குமாரன் செய்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் பிரியப்படுகிறது கிடையாது. அது அவருக்கு முன்பாக நம்மளை தகுதிப்படுத்தவே முடியாது. பாருங்க, தைரியம் எங்கிருந்து வருது? இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக ஜீவனையே விட்டார், எனக்காக ஏன் தண்டனை ஏற்று சுமந்து தீர்த்தார். தைரியம் அங்கிருந்து தான் வரணும். வாசிப்போம் எபிரேயர் 10:19. சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினால நாம் இப்படி வருவோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. பாருங்க, அதாவது இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய், எல்லாம் சொல்லுங்க, மாம்சமான திரையின் வழியாய். பழைய ஏற்பாட்டில் அந்த ஆலயத்தில் கர்டன் இருந்தது, திரைச்சீலை இருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் கர்டன் தான் வழி, அது வழியாக போகணும். ஆனால் இயேசு என்ன பண்ணிட்டாராம்? தம்முடைய மாம்சமாகிய திரையின் கர்டனை திறந்துக்கிட்டு பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு நாள் உள்ளே போனான். ஆனால் இயேசு என்ன பண்ணிட்டாராம்? இப்போ கர்டன் அவருடைய மாம்சம், அவருடைய மாம்சத்தை கிழிச்சு வழியை உண்டாக்கிட்டார் தம்முடைய இரத்தத்தினாலே. இந்த வழி புதிதான வழி, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்குது. சொல்லுங்க, தைரியம். தைரியமாக போகலாங்க, யார் வேணா போகலாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் தேவன் இருக்கிறார், எப்போ வேணால் நான் அவர்கிட்ட போகலாம் இயேசுவின் மூலமாய். நான் எப்படி இருந்தாலும் சில நாள் நான் நல்லா வாழ்கிறேன், சில நாள் நான் அவ்வளோ நல்லா வாழ்கிறதில்ல. ஆனால் அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக பாவமானார், சாபமானார். ஆகவே நான் தைரியமாக எப்போ வேணால் போகலாம், என்ன வேணா அவர்கிட்ட கேட்கலாம். இப்படி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். பாருங்கள், ஆகவே நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு என்ன தேவை? இன்றைக்கி என்னங்க தேவை? வேலை தேவையாங்க? கல்யாணமே ஆக மாட்டேங்குதா? என்னங்க தேவை உங்களுக்கு? வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன் உங்கள் சார்பில் இருக்கிறார், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் எப்படா அவர்கிட்ட தைரியமாக கேட்டு பெற்றுக்கொள்வேன்னு காத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதே நீங்கள் அதை செய்யலாம். வேற எதுவும் பெருசாக தேவையில்லைங்க. எனக்கு புரியுது, சில நேரம் சில பிரச்சனைகள்லாம் மீள்றது 100 ஸ்டெப்பு வரணும். 100 ஸ்டெப்பு நடந்தால் தான் மீள முடியும். இவ்வளோ பெரிய கடன்லேருந்து மீள்றது இவ்வளோ லேசில் நடந்துட முடியுமா? அதுக்கு பல காரியங்கள் நடக்க வேண்டியதாக இருக்கும். குடும்ப பிரச்சனை தீர்றது லேசில் நடந்துட முடியுமா? அதுக்கு பல காரியங்கள் நடக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் இன்றைக்கி ஒரு படி எடுத்து பாருங்கள், ஒரு விசுவாசப்படி. நான் தைரியமாக தேவனிடத்தில் போகிறேன், கேட்க போகிறேன், இதை தீர்த்து தார ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க செய்யும். நீர்தான சாபத்திலிருந்து என்னை மீட்டு எடுத்துட்டீர், இந்த சாபத்தை நான் ரிஜெக்ட் பண்ணுகிறேன், நான் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் என்று சொல்லுங்கள். சாப நிலை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாப நிலைகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன், வியாதியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன், ஏழ்மைத்தனத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன், இந்த குடும்பத்தை கெடுக்கிற இந்த பிரச்சனையை ஏற்றுக்கொள்ள நான் மறுக்கிறேன். இயேசு எனக்காக சாபமானார், ஆகவே அவருடைய ஆசீர்வாதத்தை நான் போய் தைரியமாக எடுத்துக்கொள்ள போகிறேன். நீங்கள் சொல்லி பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள், காரியங்கள் மாற ஆரம்பிக்கும். மெயினாக எதுனா அந்த ஆக்சஸ். அவர்கிட்ட நீங்கள் தைரியமாக போகலாம், கேட்கலாம், அவர் என்ன வேணால் செய்வார்னு தான் போதுங்க. சிலர்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், சில பெரிய மனிதர்கள், அவங்கள்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினா போதும், எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். ஆனால் அவங்கள பார்க்கறது தான் பெரிய விஷயம் இல்லை. சிலர் ஆட்கள் இருக்காங்க, அவங்க பவர் அப்படி, அவங்க இறக்கம் அப்படி. அவங்கள ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை தீந்துடும். ஆனால் பார்க்க தான் முடியல. அவங்க கீழே இருக்கிற ஆட்களும் சில நேரம் நம்மளுக்கு தடை பண்ணிகிட்டு இருப்பாங்க, பார்க்க முடியாமல் என்னத்தையா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சிலர் பாருங்கள், தேவனுக்கு கீழே இருக்கிற ஆட்களோடையே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, தேவ மனிதர்களை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லைங்க. உங்களுக்கு தேவனே இருக்கிறார், தைரியமாக அவர்கிட்ட போகலாம். நீங்கள் இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை, யாருடைய ஒத்தாசையும் தேவையில்லை. நேராக அவர்கிட்ட போகலாம். இயேசு, ஒரே வார்த்தை தான். எப்படி போகிற? இயேசு. எப்படி வந்த? யாரை கேட்டு வந்த நீன்னு? உனக்கு என்ன தகுதி இருக்குது? இயேசு, சிலுவை. இதை சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக வரலாம். என்ன வேணா கொஞ்சம் பெருசாக கேட்டு பாருங்களேன். இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். தயவுசெய்து எழுந்து நிற்போம். இது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. தேவ பிரசன்னத்தில் இருக்கிறீங்க, தேவ வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த வார்த்தையை கேட்டுட்டு சும்மா போயிடாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுல தான் இப்போ விஷயம் இருக்குது.
நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா இழந்துருவீங்க. உங்களுக்கு என்னங்க தேவையாக இருக்குது? தைரியமாக அவர் அண்டை வாருங்கள், தைரியமாக கிருபாசன தண்டை வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏற்ற தயவை அந்த ஏற்ற நேரத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். கேளுங்க, இப்பொழுதே கேளுங்க. என்ன வேணா இருக்கலாம். பாவ மன்னிப்பிலிருந்து, கடனிலிருந்து விடுதலை, ரொம்ப சிக்கலான பிரச்சனை, என்ன வேணா இருக்கலாம். தைரியமாக கேளுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய தகுதி இல்லை, இயேசுவை நம்பி, இயேசுவை மட்டுமே நம்பி வரேன். இயேசு எனக்காக பாவமானார், சாபமானார். ஆகவே பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்கிறார், சாபத்திலிருந்து மீட்டுக்கொள்கிறார் என்ற அந்த ஒரு காரியத்தை மட்டுமே நான் நம்பி வரேன். ஆண்டவரே அதன் அடிப்படையில் வரேன், எனக்கு இதை செஞ்சு தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ விண்ணப்பங்களை ஏறிடுங்கள், விண்ணப்பங்களை ஏறிடுங்கள். உங்களை நேசிக்கிற தேவன் காத்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் இயேசு மூலமாய் கடவுள் அண்டை வந்ததே இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவே ஆண்டவரே என்னை ரட்சியும், ஓ என்னை பாவத்திலிருந்து ரட்சியும், என் பாவங்களால் கழுவும், என்னை சுத்திகரியும், என்னை ஒரு புது மனிதன் ஆக்கும், எனக்கு ஒரு புது இருதயத்தை தாரும், எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை தாரும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தது மட்டும் இல்லை, இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறார், பிரசன்னமாக இருக்கிறார். உயிருள்ள ஒரு இயேசுவை தான் நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். ஆகவே அவர் இன்றைக்கும் உங்களுக்கு செய்வார். உங்களுக்காக ஜீவனை விட்டவர் நித்திய நித்தியமாய் உங்களுக்காகவே அவர் இருப்பார், வாழுவார், எல்லாத்தையும் செய்வார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனே, நாங்கள் இப்பொழுது உம்மிடத்தில் விண்ணப்பித்த காரியங்கள் வீணாய் போகாது என்று நம்புகிறோம். நாங்கள் கேட்ட காரியங்களுக்கு நிச்சயமாக பதில் உண்டு என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய தகுதியில் வரல, நீர் எங்களுக்காக பாவமானீர், சாபமானீர், ஜீவனையே விட்டீர், எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறீர், நீதிமான்களாக்கி இருக்கிறீர், ஆசீர்வாதத்தை பெற அளவுக்கு எங்களை தகுதிப்படுத்திட்டீர், தகுதி இல்லாதவனுக்கு தகுதியை கொடுத்துட்டீர் என்ற அந்த நம்பிக்கையில் தான் வரும். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இப்போ நீர் செய்ய போகிற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நன்றி செலுத்துங்கள். நீங்கள் கேட்ட காரியங்களை பெற்ற மாதிரி நன்றி செலுத்துங்க. ஏற்கனவே அவர் தந்துட்டது போல அவரை துதியுங்கள், நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே, நான் கேட்ட அந்த சுகத்தை நீர் தந்தபடியால் நன்றி. ஆண்டவரே, நான் கேட்ட அந்த கடனிலிருந்து விடுதலை நீர் கொண்டு வரபடியால் நன்றி. ஆண்டவரே நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. அது என்ன விசுவாசத்தை அந்த விதத்தை தெரியப்படுத்துங்க. ஒன்றும் இல்லை, நன்றின்னு சொல்லி பாருங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் கடனிலிருந்து விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் வேலை கிடைப்பதாக, இயேசுவின் நாமத்தில் வாழ்க்கை மலருவதாக, இயேசுவின் நாமத்தில் குடும்ப பிரச்சனைகளும் தீர்ற அளவுக்கு ஞானம் அந்த இடத்துல உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. உம்முடைய நாமம் மட்டுமே அதன் மூலமாக மகிமைப்படட்டும். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.